अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिहि वला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनुत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் உயிரிலும் மேலான இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அருமையான வேளையில் இஸ்லாமிய மார்க்கத்தின் இரண்டாவது அடிப்படையாக இருக்கின்ற ஹதீஸுகள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். ஹதீஸுகளுடைய முக்கியத்துவத்தை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். ஹதீஸுகள் இல்லை என்றால் அல் குர்ஆன் இல்லை. ஹதீஸுகளை ஒருவன் மறுத்துவிட்டால் அவனிடத்தில் இஸ்லாமே இல்லாமல் போய்விடும். குர்ஆனும் இருக்காது, ஈமானும் இருக்காது, இஸ்லாமும் இருக்காது. குர்ஆன் எப்படி நமக்கு முக்கியமோ அதே போன்று நபிமொழிகளும் ஹதீஸுகளும் முக்கியமானவை. இந்த ஹதீஸுகள் பாதுகாக்கப்பட்டு துறை சார்ந்த அறிஞர்களால் அவை உறுதி செய்யப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் குழப்பவாதிகள், மார்க்கத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவர்கள் இந்த ஹதீஸுகள் பாதுகாப்பிலும் அந்த ஹதீஸுகளின் மீது சந்தேகத்தையும் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். பல்வேறு உறுதி செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள் என்று ஊர்ஜிதமான பல்வேறு ஹதீஸுகளை எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல், சான்றும் இல்லாமல் மறுக்கின்றார்கள். எந்த ஆதாரமும் கிடையாது. குருட்டுத்தனமாக இவையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லவில்லை என்று சொல்லி மறுக்கின்றார்கள். அதை நியாயப்படுத்துவதற்கு இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது. குர்ஆனை காட்டி காட்டி தப்பித்துக் கொள்வார்கள். இப்படி ஹதீஸ் கித்தாபுகளிலேயே மிகச்சிறந்த கித்தாப் சஹீஹுல் புகாரி, அதற்கு பிறகு மிகச்சிறந்த கித்தாப் சஹீஹ் முஸ்லிம், இந்த நூற்களில் இருக்கக்கூடிய பல்வேறு சஹீஹான ஹதீஸுகளை எந்த ஆதாரமும் இல்லாமல் மறுக்கின்றார்கள். ஒரு அறிவுபூர்வமா ஹதீஸ் கலையினுடைய அந்த விதியை வச்சு இவர்கள் மறுப்பதில்லை. இவர்களுடைய புத்தி கெட்ட அறிவை கொண்டு குர்ஆனை ஆயுதமாக பயன்படுத்தி கொண்டு ஹதீஸுகளை மறுக்கின்றார்கள். அப்ப அவர்களுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கிறோம். இதெல்லாம் தவறு, இது வழிகேடு, இது சரியான அணுகுமுறை இல்லை, இது இறை செய்தியை கொச்சைப்படுத்தக்கூடிய செயல், அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை
அசிங்கப்படுத்தக்கூடிய செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு விளக்கம் சொல்றோம். அவங்க நம்மள்கிட்ட பார்த்து திருப்பி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க தெரியுமா? புகாரி முஸ்லிம் சொல்றீங்களே, புகாரி என்ன அல்லாவா? இமாம் முஸ்லிம் என்ன அல்லாவா? அவர் ஒரு மனிதர் தானப்பா. ஒரு மனிதரால் தொகுக்கப்பட்டது தானே புகாரி, ஒரு மனிதரால் தொகுக்கப்பட்டது தானே முஸ்லிம். அவங்கள தப்பே செய்ய மாட்டாங்களா? என்னமோ புகாரில இருந்துட்டா அது தப்பே வராது, முஸ்லிம்ல இருந்துட்டா அது தப்பே வராது. அல்லாஹ்வுடைய இடத்துல புகாரியை வைக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய இடத்துல முஸ்லிமை வைக்கிறீங்க. இது வடிகட்டிய ஷிர்க்கு. தவறுக்கு அப்பாற்பட்டவன் அல்லாஹ் மட்டும்தான். நீங்க புகாரியை தவறுக்கு அப்பாற்பட்டவர் சொல்றீங்க, முஸ்லிம் இமாம தவறுக்கு அப்பாற்பட்டவர் சொல்றீங்க. அவங்க சஹீன்னு சொன்ன செய்திகள் எல்லாம் சஹீதான், அது லைஃப் கிடையாது, அது இட்டுக்கட்டப்பட்டது கிடையாது, அது குர்ஆனுக்கு முரண் அல்ல என்று சொல்கிறீர்கள். அப்படின்னா நீங்க புகாரி முஸ்லிம் அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுட்டீங்க, ஷிர்க் வச்சுட்டீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. எப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா? எதுனாலும் உடனே ஷிர்க். முஸ்லிம்கள் என்ன சொல்றாங்க, அவங்க சொல்றவருடைய கருத்து என்ன, எதையுமே யோசிக்கிறது இல்லை. தனக்கு ஒருத்தவர் தன்னுடைய கருத்தை ஏத்துக்கிறாட்னா அவர் முஷ்ரிக், அவர் ஷிர்கான கொள்கையில் இருக்கிறார். புகாரி அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுட்டார், இவங்களே முத்திர குத்திடுறது. எங்கேயாவது நம்ம சொல்லியிருக்கோமா இமாம் புகாரி தவறுக்கு அப்பாற்பட்டவர், இமாம் முஸ்லிம் தவறுக்கு அப்பாற்பட்டவர்? எங்கேயாவது சொல்லியிருக்கிறோமா? எங்கேயுமே நம்ம சொல்லலை. இதே மாதிரி தான் சஹாபாக்கள் விஷயத்திலே நம்ம மேல அவதூறு, அவதூறுக்குனே பிறந்தவர்கள், அவதூறு சொல்வதற்கு என்றே பிரசித்தியமானவர்கள். சஹாபாக்கள் விஷயத்தில் நம்ம மேல இதே அவதூறு தான் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் குர்ஆன் ஹதீஸை கொண்டு அவர்கள் சரியாக நம்பியதை நம்புங்கள் அப்படின்னு சொன்னா சஹாபாக்கள் என்ன அல்லாஹ்வான்னு கேட்குறது, அவங்களுக்கு தப்பே வராதான்னு கேட்குறது. அவங்க மனிதர்கள் தான், மனிதன்கிற அடிப்படையில் அவங்கள்ட்ட தப்பு வரும். அவங்க சரியா சொன்னதை எடு அப்படின்னு சொன்னா சரியா சொன்னதையும் மறுத்துட்டு அல்லாவா தப்பே வராதா இப்படின்னு குதர்க்கம் பண்ணி நம்மளை முஷ்ரிக்குடைய பட்டியலில் சேர்த்துருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ புகாரி விஷயத்திலையும் முஸ்லிம் விஷயத்திலையும் நடக்குது. புகாரி முஸ்லிம் சரியா சொன்னதை எடுத்துக்கோ, அவங்க தவறா சொன்னதை எடுத்துக்கோன்னு சொல்லல, அவங்க தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று நாம் சொல்லவும் இல்லை. அவர்கள் செய்த சரியான ஆய்வை அதுல தவறில்லை, எதுல தவறில்லையோ அந்த ஆய்வை நீ எடுத்துக்கொள்னு சொன்னா இந்த மாதிரி குதர்க்கம் பண்றாங்க. இப்போ ஒரு மனிதன் தொகுத்தது தானே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹதீஸ் வந்திருக்கு. உண்மையிலே நபி அவர்கள் சொல்லியிருக்கலாம், சொல்லாமலும் இருக்கலாம். போ, மொத்த புகாரியும் போயிருச்சு, மொத்த முஸ்லிமும் போயிருச்சு. இவங்களாம் ஹதீஸ்களை மேதைகளா, ஆய்வாளர்களா, அறிஞர்களா? ஒரு புகாரிங்கிற கிதாபை எடுத்துட்டு எப்படி பேசுறாங்க? அதுல நபி அவர்கள் சொன்ன செய்திகள் இருக்குமா, சொல்லாத செய்திகள் இருக்குமா? புகாரில் உள்ள ஹதீஸ்கள் எல்லாம் இப்ப கேள்விக்குறியாயிருச்சு. இப்ப எது நபி சொன்னது, எது நபி சொல்லல, யாரு சொல்லுவா? நீ தான் எந்திரிச்சு முத்திரை குத்தி சர்டிபிகேட் கொடுக்கணும். எப்ப எப்ப நீங்களாம் சொல்லுவீங்களோ இதெல்லாம் நபி சொன்னதுன்னு, அப்ப நாங்க நபி சொன்னதுன்னு ஏத்துக்கணும். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் மூளை குழம்பி இது நபி சொன்னது இல்லைன்னு உளருவீங்களோ அப்ப நாங்க நபி சொன்னது இல்லைன்னு நம்பணும். இப்ப ஹதீஸ் கிதாபுகளை பூரா சந்தேகத்துக்குரியதாக்கிட்டாங்க. முஸ்லிம் பூரா என்னது, நபி சொன்னது இருக்கும், சொல்லாதது இருக்கும். ஹதீஸ்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கா, பாதுகாக்கப்படலை, அதான் அவங்களுடைய கருத்து. கேட்டா புகாரி மனிதர் தானே, புகாரி மனிதர். நீங்க மறுக்கிற ஹதீஸை புகாரி மட்டுமா பதிவு பண்ணியிருக்காரு? நம்ம புகாரிமா மட்டும் பதிவு பண்ணி
அந்த ஹதீஸை நீங்க மறுக்கிற மாதிரி பேசுறீங்க. புகாரி இமாம் மட்டும் பதிவு பண்ண ஹதீஸை நீங்க மறுக்கலையே. முஸ்லிம் இமாமும் புகாரி இமாம் சேர்ந்து பதிவு பண்ணி, அபுதாவுத் இமாம் பதிவு பண்ணி, நசை இமாம் பதிவு பண்ணி, முஸ்னத் அகமதுல இமாம் அகமது அவர்கள் பதிவு பண்ணி, ஹதீஸ் கிரந்தங்களை தொகுத்த எல்லா இமாம்களும் பதிவு பண்ண ஹதீஸை பூரா மறுத்து வச்சிருக்கியே. புகாரி ஒரு ஆள்னு படம் காட்டுறீங்களே, என்ன ஒரு ஆள்? எல்லா இமாம்களும் பதிவு பண்ண ஹதீஸை மறுத்திருக்கிறீங்களே. அப்ப தப்பு எங்க? புகாரி தப்பு செய்ய மாட்டாரா? அப்ப நீ தப்பு செய்ய மாட்டியா? ஹதீஸை மறுக்கக்கூடிய நீ தப்பு செய்ய மாட்டாயா? ஹதீஸை மறுக்கக்கூடிய உங்களுடைய சிந்தனையில கோளாறு வராதா? நீங்க அவ்வளவு பெரிய அறிவாளியா? என்னுடைய லாஜிக்ல கோளாறு வராது, என்னுடைய புத்தியில கோளாறு வராது. ஆனா புகாரி இமாமுக்கு தப்பு வரும், முஸ்லிம் இமாமுக்கு தப்பு வரும். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹதீஸை சஹீஹ்னு சொன்னா கூட அவ்வளவு பேரும் தப்பு செய்வாங்க. ஆனா மறுக்கிற நான் மட்டும் சரியா சொல்லுவேன். கேட்டா புகாரி இமாம் மனிதர் தானே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய சுருக்கமான பதில், அவர் மனிதர் தான், தவறுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. இங்கேயே முடிஞ்சிருச்சு. தேவையில்லாம நம்மளை சிறுக்குன்னு சொல்றதெல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. அவர் மனிதர் தான், மனிதங்கிற அடிப்படையில் தவறு வரும். அவர் பதிவு பண்ண ஹதீஸ் தப்பான ஹதீஸ் சொன்னா அதை ஆதாரத்தோட சொல்லணும், அதை ஏத்துக்கிறோம். ஒரு மனிதன் ஆதாரத்தோடு சொல்கின்றான், நீங்க மனிதர் தானே, தப்பு செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மறுத்தா இது அறிவுபூர்வமான ஒரு வாதமா? மனுஷன் தப்பு செய்யறவன் தான், அதுக்காண்டி எப்பயும் செய்ய மாட்டான். நல்ல மனிதன் ஏதாவது ஒன்றரை நேரங்களில் தவறிழைப்பான். அதுக்காக அவன் பேசக்கூடிய அவன் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே தப்பா இருக்குமா? நீங்க சொல்றத பார்த்தா அப்படித்தானே இருக்கு. புகாரி இமாம்ல பொய்யான ஹதீஸ் இருக்கும், சஹீஹான ஹதீஸ் இருக்கும். நிறைய கணக்கு வழக்கு இல்லாம ஹதீஸ்களை மறுக்கிறது, கணக்கு வழக்கு இல்லாம ஒவ்வொரு நாள் 4 ஹதீஸ், திடீர்னு ஒரு 4 ஹதீஸ். கேட்டா புகாரி இமாம் மனிதர் இல்லையா? கடைசியில் பார்த்தா இமாம் புகாரி ஹதீஸ்களில 0. இவங்க கடைசியா சொல்ல வர கருத்து என்ன? புகாரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அவருக்கு ஹதீஸ் கலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பூரா குரானுக்கு மாத்தமான ஹதீஸை பூரா பதிவு பண்ணி வச்சிருக்காரு. இது குரானும் மனப்பாடம் பண்ணாத ஆளு, ஹதீஸும் தெரியாது. இந்த லேப்டாப்பையும் சாஃப்ட்வேரையும் வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அறகுறையா பார்த்து கொண்டு ஹதீஸுகளை மறுக்கக்கூடிய ஆட்கள் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்ப இவங்க புகாரி இமாம் மனிதர், தவறுக்கு செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதாரமா ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தினா, இமாம் அல்பானி என்ற அறிஞர் புகாரி முஸ்லிம்ல உள்ள ஹதீஸே நிறைய ஹதீஸ லைஃப்னு சொல்லியிருக்காரு. இப்ப நான் சொன்னா மறுக்கிறீங்கல்ல, மறுப்பு கொடுக்குறீங்கல்ல. நான் புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் பொய்ன்னு சொன்னா வழிகேடன்கிறீங்க. அல்பானி இமாம் புகாரி முஸ்லிம்ல உள்ள பல ஹதீஸ பலவீனம்னு சொல்லியிருக்காரு, அப்ப அவரை நீங்கள் வழிகேடர் என்று சொல்வீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இமாம் அல்பானி உங்களை போன்று சொன்னாரா? அதான் கேள்வி. நீங்கள் அல்பானியை போன்று ஹதீஸை குறை காணுகிறீர்களா? உங்களை போன்று அல்பானி ஹதீஸை விமர்சனம் செய்யவில்லை, ஷேக் அல்பானியை போல நீங்களும் விமர்சனம் செய்யவில்லை. உங்களுடைய ஹதீஸை மறுக்கக்கூடிய முறை வேற, ஷேக் அல்பானியுடைய ஹதீஸை குறை காணக்கூடிய வழிமுறை வேற, ரெண்டு வெவ்வேறு. என்ன எப்படி வெவ்வேறு? இவங்க ஹதீஸ புகாரி முஸ்லிம் உள்ள ஹதீஸெல்லாம் எப்படி மறுக்கிறாங்கன்னா, ஹதீஸ அறிவிச்ச அறிவிப்பாளர் யாருங்கிற விவரம் இருக்கு, அறிவிப்பாளர் தொடர் இருக்கு, அந்த ஹதீஸ் பொய்யான ஹதீஸ்ன்னு இவங்க சொல்றாங்க. அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த ஹதீஸை அறிவித்த இந்த அறிவிப்பாளர் பொய்யர் அப்படின்னு நீங்க சொல்லணும். இந்த அறிவிப்பாளர் இட்டுக்கட்டக்கூடியவர், இவர் தான் இந்த ஹதீஸை இட்டுக்கட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லணும்.
அப்படி சொல்றாங்களான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாரோ எவரோ எங்கேயோ இட்டு கட்டிட்டாங்க. உனக்கு வெறுமனே ஹதீஸ் மட்டும் வந்தா யாரோ எவரோ இட்டு கட்டினாங்கன்னு சொல்லு. சனதும் சேர்ந்து தானே புகாரி பதிவு பண்ணியிருக்காரு. இமாம் புகாரி வெறுமனே ஹதீஸை மட்டும் பதிவு பண்ணியிருந்தா அறிவிச்சவங்க யாரும் தெரியல, யாரோ எவரோ எங்கே இட்டு கட்டிட்டாங்கன்னு சொல்லு. புகாரி இமாம் எந்த ஹதீஸை நீங்க மறுக்கிறீங்களோ அந்த ஹதீஸை யார் அறிவித்தார், அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்ற விவரத்தையும் சேர்த்து தானே பதிவு பண்ணியிருக்காங்க. இப்ப அதை பொய்யான செய்தின்னு சொல்றதா இருந்தா அந்த பொய்யான செய்தியை சொன்னது யார்? இந்த 5 அறிவிப்பாளர்களில் அந்த பொய்யர் யார்? அதை சொல்லு. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை கேட்காத. எப்படி சொல்ல முடியும்? ஏன் கேட்கக்கூடாது? அதை கேட்கக்கூடாதா? ஏன் கேட்கறது அறிவார்ந்த கேள்விதானே. இதுல என்ன தப்பு இருக்கு? இட்டு கட்டின செய்தின்னு சொல்ற, இட்டு கட்டின ஆளை காட்டு. யார் உனக்கு இட்டு கட்டினா? எதுக்கு இதை கேட்கிறோம்? அதே ஆட்கள் வழியாதான மற்ற ஹதீஸ்கள்லாம் வருது. நீ இட்டு கட்டப்பட்டது என்று சொல்லக்கூடிய அதே அறிவிப்பாளர்கள் தான் புகாரியில ஆயிரக்கணக்கான ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அப்ப இவங்க இட்டு கட்டப்பட்டவங்க சொன்னா அவங்க அறிவிக்கக்கூடிய மற்ற ஹதீஸ் இட்டு கட்டப்பட்டது தானே. எப்படி எடுத்துக்கிற முடியும்? அப்ப ஹதீஸ் கிதாபே வேண்டாம், குரான் மட்டும் போதும், அகல குரானா மாறு, நஊது பில்லாஹ். அந்த நிலைக்கு தான் நம்மளை கூட்டி போறாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் அவங்க பதில் சொல்ல தயார் இல்லை. இப்படித்தான் இவங்க மறுக்கிறது. ஆதாரம் இல்லை, ஒரு சான்றும் இல்லை, குரானுக்கு முரண். ஏதாவது ஹதீஸ் பிடிக்கலன்னா குரானுக்கு முரண். இதுதான் இதான நீங்க மறுக்கிறீங்க. அல்பானி இப்படியா மறுத்தாரு? நீங்க அல்பானி மறுத்ததாக ஒரு 12 ஹதீஸ்களை சொல்கிறீர்கள். ஷேக் அல்பானி மறுத்ததாக 12 செய்திகளை ஒரு வீடியோவில் அந்த சகோதரர் சொல்கிறார். குறிப்பிட்ட அந்த சகோதரர் தான் 12 செய்தியை சொல்றீங்க. அந்த 12 செய்திகள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க மறுத்த மாதிரி அல்பானி மறுத்தாரா? அறிவிப்பாளர் தொடரை பத்தி எல்லாம் பேசாம, அறிவிப்பாளர்களை பத்தி எல்லாம் பேசாம, இது சனது சரியா இருக்கு, அறிவிச்சவங்க நல்லதுதான், ஆனாலும் குரானுக்கு மாத்தமா இருக்கு, இட்டு கட்டப்பட்ட செய்தி, யார் அறிவிச்சான்னு தெரியல, யார் இட்டு கட்டினான்னு தெரியல, ஆனா இது பொய்யான செய்தி, அப்படி அல்பானி சொன்னாரா? அப்படி இவர் சொல்லக்கூடிய இந்த 12 செய்திகள்ல ஒரு செய்தியை கூட ஷேக் அல்பானி குறை காணவில்லை. அப்ப அல்பானி எந்த அடிப்படையில அந்த 12 செய்திகளை விமர்சனம் பண்றாரு? அதனுடைய அறிவிப்பாளர் தொடரை பத்தி எடுத்து சொல்லி, இதுல இந்த அறிவிப்பாளர் வர்றாரு, இவர் நம்பகமானவரா இருந்தாலும் அவருடைய நினைவாற்றல் சரியில்லை, அவருடைய நினைவாற்றல்ல கோளாறு இருக்கு, அவருடைய நினைவாற்றல் குழப்பமாயிருக்கு, மற்றவங்க எல்லாம் இப்படிதான் அறிவிக்கிறாங்க, இவர் மட்டும்தான் தகவலை இப்படி மாற்றி அறிவிக்கிறாரு. இப்படி அறிவிப்புகளை எடுத்து காட்டி குறிப்பிட்ட அறிவிப்பாளருடைய பெயரையும் சொல்லி அந்த அறிவிப்பாளருடைய நம்பகத்தன்மை என்ன, அது குறித்து இமாம்கள் சொன்ன கருத்துக்கள் என்ன, இந்த அறிவிப்பாளரை பத்தி அகமது இமாம் என்ன சொன்னாரு, இந்த அறிவிப்பாளரை பத்தி யஹ்யா இப்னு மঈன் என்ன சொன்னாரு, இந்த அறிவிப்பாளரை பத்தி இப்னு அபி ஹாத்திம் என்ன சொன்னாரு, இந்த இமாம்கள்லாம் அறிவிப்பாளர்களை எடை போடக்கூடிய நிறை குறைகளை கூறக்கூடிய இந்த இமாம்கள் என்ன சொன்னாங்க, இதெல்லாம் எடுத்து சொல்லித்தான் இந்த செய்திகளை அவர் விமர்சனம் பண்றார். அப்ப இந்த விமர்சனம் வேற, இதுதான் ஹதீஸ் கலை. நீங்க புகாரியில ஒரு ஹதீஸ தவறான செய்தி, அது நம்ப முடியாது அப்படின்னு சொல்றீங்கன்னா அல்பானி சொன்ன மாதிரி சொல்லுங்க. இந்த குறிப்பிட்ட அறிவிப்பாளர் வர்றாரு இந்த செய்தியில, இவருடைய நினைவாற்றல் சரியில்லை அப்படித்தானே அல்பானி சொல்றாரு. நீங்க காட்டின அத்தனை செய்திகளும் அப்படித்தானே. அறிவிப்பாளர் சொல்லாம அவர் எந்த ஹதீஸை மறுத்தார், எந்த ஹதீஸ் அவர் குறை கண்டார்? இப்ப இவங்க செய்யறது கள்ளத்தனம், திருகுதாளம், இவங்க பண்றது மனோ இச்சை, வழிகேடு. ஆனா ஒரு ஹதீஸ்களை விதியில் நின்று ஹதீஸ்களை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு அறிஞரை ஆயுதமாக இந்த வழிகேடர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். உண்மை அதுதான்.
சரி, ஷேக் அல்பானி புகாரி முஸ்லிமில் உள்ள ஹதீஸுகளை பலகீனம்னு சொல்லியிருக்காருன்னு ஒரு 12 செய்திகளை அந்த அவர் சொல்லி காட்டுறாருல, 12 செய்திகளை அவர் சொல்றார். அந்த செய்திகளுடைய உண்மை நிலவரம் என்ன? ஏன்னா அதை கொஞ்சம் விரிவா தெரிஞ்சோம்னா அல்பானி இமாம் அவர்களுடைய அந்த ஆய்வு எந்த அடிப்படையில் இருந்தது, அவருடைய விமர்சனம் எப்படி இருந்தது, ஹதீஸ் மறுப்பாளர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது, இதை தெள்ள தெளிவாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுல ஒவ்வொரு கேள்வியா நீங்க கேளுங்க. அந்த 12 செய்திகள்ல முதலாவது அந்த குறிப்பிட்ட அந்த நபர் ஷேக் அல்பானி பலகீனம் என்று புகாரி முஸ்லிம் உள்ள ஹதீஸை மறுத்ததாக எந்த செய்தியை சொல்கிறார்? வலைக்கும் சலாம் வ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. நல்ல செய்தி வெளியிடாம சொல்றீங்க. ஏன்னா உலகம் ஃபுல்லா தெரிஞ்ச செய்தி தான், பிஜே தான் அந்த செய்தியை சொன்னாருங்கிற தகவல். அது மறைவா சொல்லணுங்கிற அவசியம் இல்லைனமா. அந்த சகோதரர் பிஜே பேசும்போது இந்த 11 கேள்வியை வைக்கிறார் இமாம் அல்பானி மறுத்ததாக. அந்த இதை கேட்கும் போதே நான் நினைச்சேன், இது ஒரு நல்ல ஒரு மௌலவியை வச்சதுக்கான தீர்வை ஒரு தகுந்த பதில் தந்தா நல்லா இருக்கும். பல நாட்களாவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அதை ஏற்படுத்தி தந்தா அல்லாஹ்க்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அதுல அவர் சொல்லக்கூடிய செய்தி நாங்க பல விஷயங்களை புகாரியில முஸ்லீம்ல சஹீஹ் லாஜிக்கு கொத்து வரல, அறிவு கொப்பலன்னு சொல்லி தடுத்தோம், தவிர்க்க சொன்னோம், இதை லைஃப் கொண்டு சொன்னோம். அப்பவெல்லாம் அவங்க சொன்னாங்க இவங்க நரகத்துக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி சொன்னதாகவும் அவர் சொல்றாரு. அப்ப அதே ஒரு விஷயத்த இவர்கள் சலப்புகள் குறிப்பாக கமாலுத்தீன் நதைன்னு பேரை குறிப்பிட்டே சொல்றாரு. இவங்களெல்லாம் போற்றி ஏற்றிருக்கக்கூடிய இமாம் அல்பானி அவர் பல விஷயத்தை மறுக்கிறாரு, அதெல்லாம் பட்டியலிட்டு காட்டுறேன்னு சொல்லி அந்த 11 கேள்வியை வைக்கிறார். அந்த முதல் கேள்வியா இருக்கலாம், எது தவறு நிரூபிக்கப்படுகிறதோ அதை கழித்து விட வேண்டும் என்று தானே எழுதி வச்சிருக்கிறாங்க. நீ என்ன செய்யறன்னா புகாரி முஸ்லீம்ல எப்படி தப்பு அப்படின்னா இவங்க என்னன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு, அதான் குரானை மறுக்கிற கூட்டம்னு இவங்களுக்கு பேர். குரானை மறுக்கிற கூட்டம்னு என்னது? குரானுடைய அந்தஸ்து இடத்துல கொண்டே புகாரி ஒரு மனிதன் தொகுத்த புஸ்தகம். ரசூலுல்லாஹ் சொன்னதுனால ஹதீஸ்னு ஆகுது. சொன்னதும் இருக்கலாம், சொல்லாதும் இருக்கலாம். அதனால டவுட் வருது. குரானுக்கு மாத்தமா இருந்தா சொல்லாதது, குரானுக்கு ஒத்து இருந்தா சொன்னதுன்னு பிரிக்க வேண்டிய ஒரு விஷயத்துல இவங்க என்ன செய்யறாங்கன்னா புகாரி முஸ்லிமில் தப்பே வராது, இது சிறுக்குது. அது போக ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இவரே இந்த கமாலுத்தீன் மதனி உள்பட எல்லா சலபுகளும் மதிக்கக்கூடிய ஒரு அறிஞர் யாரு? அல்பானி. சமீப காலத்தில் வாழ்ந்து மறைந்தவர் யாரு? அல்பானி. இந்த சலபுகள் எல்லாம் நாங்கள் அல்பானியுடைய ஸ்டூடெண்ட் பெருமையா சொல்லிக் கொள்வார்கள். அல்பானியுடைய பதர்சா அந்த மஸ்ஜிதில் பாடம் நடத்தும் போது நாங்கள்லாம் உட்கார்ந்து கேட்டவர்கள் என்று பெருமையை அளித்துக் கொள்வார்கள். அந்த அல்பானி எத்தனை ஹதீஸை மறுத்திருக்காரு புகாரியில? 3 பேருக்கு எதிராக அல்பானி மறுத்த ஹதீஸ் பட்டியல் போடுறேன். நீ சொல்றிய இவங்களை சொல்லிப்ப யாரு என்னை மாதிரி திட்டு அவரையும் அல்பானி இப்ப என்னை திட்டீல நரகத்துக்கு அழைக்கிறார்கள் அந்த டயலாக் பொருந்துமான்னு பாரு. என்ன சொல்றாரு அவரு? 3 பேருக்கு எதிராக நான் வழக்கு தொடுப்பேன். யார் என் பெயர்ல ஒன்றை கொடுத்து ஏமாத்துகிறானோ, அதே மாதிரி ஒரு அடிமை இல்லாதவனை வித்து சம்பாதிச்சு திங்கிறானோ, வேலை செஞ்சுட்டு கூலி கொடுக்காம இருக்கிறானோ, அவனுக்கு எதிராக நான் வழக்காடுவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று புகாரியில் ஹதீஸ் இருக்கிறது. 2227 2270 இந்த ஹதீஸை சொல்லிட்டு இது பலவீனம், இது நான் பலவீனம்னு சொல்ல மாட்டேன், அவர் சொல்றார் அல்பானி. இது நம்ம பொறுத்து சரியான ஹதீஸ். ஆனா அவர் சொல்றார் பலவீனம் எடுக்க முடியல. அவர் ஒரு காரணம் சொல்றார் இது பலவீனமான ஒரு ஹதீஸ் அப்படின்னு. ஜாமிங்கிற நூல்ல என்ன செய்யறாரு? இர்வாவுல் கலீல் நூல்லாம் இந்த ஹதீஸை பலவீனம் என்று சொல்லுகிறார். இவர் யார்? புகாரி முஸ்லிம் தவறே வராதுங்கிற தவறு வருது சொல்றார். 3 பேருக்கு எதிராக நான் வழக்கு தொடுப்பேன் என்று அல்லாஹ் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதில் ஒருவன் என் பெயரால் சத்தியம் செய்துவிட்டு அதில் மோசடி செய்தவன், இன்னொருவன் சுதந்திரமான ஒருவரை விற்று அந்த கிரயத்தை சாப்பிட்டவன், மூன்றாமவன் ஒரு கூலியாரிடம் வேலை வாங்கி கொண்டு கூலி கொடுக்காமல் இருந்தவன் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை நாங்க பலவீனோடு சொல்லல, இமாம் அல்பானி தான் இந்த பலவீனோடு சொல்றாரு. நம்மளை பொறுத்த மட்டும் இது தெளிவான ஹதீஸ் தாங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் இந்த ஹதீஸ் ஜாமிஉ என்ற நூல்லையும் இர்வாவுல் கலீல் என்ற நூல்லையும் இவர் அறிவிச்சிருக்கிறதாக இமாம் அல்பானி சொல்லியிருக்கிறதாக அவர் சொல்றார்.
சரி, அல்ஹம்துலில்லாஹ். அதாவது சகோதரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த சகோதரர் பிஜே அவர்கள் தான் இந்த குழப்பத்தை செய்வது. அவர் தான் இந்த கேள்வியையும் கேட்குறார். ஹதீஸுகளை நாங்கள் மறுத்தால் இது நரகத்துக்கு அழைச்சிட்டு போகணும் பெரிய விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. ஆனால் அல்பானி ஹதீஸுகளை புகாரி முஸ்லீமில் உள்ள ஹதீஸுகளை மறுத்திருக்காரு. இப்போ கமாலுதீன் மதனி நீங்களா அல்பானியை வழிகேடர்னு சொல்லுவீங்களா, என்ன சொல்கிற மாதிரி சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் செய்கிற வேலையை யார் செஞ்சாலும் சொல்லத்தான் செய்வாங்க. நீங்கள் செய்கிற ஃபித்னாவை யார் செய்தாலும் அவர்கள் வழிகேடர்கள் என்று சொல்லத்தான் செய்வோம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அல்பானி நீங்கள் செய்கிற வேலையை செஞ்சதா சொல்கிறீங்களே, அது உண்மை இல்லை. அல்பானி செஞ்ச வேலை வேற, நீங்கள் செய்கிற வேலை வேற. நீங்கள் ஹதீஸுகளை மனோ இச்சைப்படி அறிவிப்பாளர்களை சொல்லாமல் ஒரு ஹதீஸை மறுப்பதற்கு விமர்சனம் செய்வதற்கு என்ன முறை இருக்கிறதோ அந்த முறையை மீறி நீங்க விமர்சனம் பண்றீங்க, ஹதீஸை மறுக்கிறீங்க. வழிகேடர்கள்லாம் எப்படி மறுப்பாங்களோ, காதியானிகள் மறுப்பாங்கல்ல தஜ்ஜாலுடைய ஹதீஸை, அஹ்ல குர்ஆன் மறுப்பாங்கல்ல நபிமொழிகளை, அந்த ஸ்டைல்ல எந்த விதமான ஹதீஸ்களை ஆதாரங்களையும் மேற்கோள் காட்டாமல் நீங்கள் மறுக்கின்றீர்கள். அதனால உங்களை வழிகேடருங்கிறோம். அல்பானி அவர்கள் அந்த அடிப்படையில் ஹதீஸ்களை அவர் பலவீனம் என்று சொல்லவில்லை. அவர் ஹதீஸ்களையுடைய விதிக்கு உட்பட்டு புகாரி முஸ்லிமை பேசுறார். இப்போ இதுல நமக்கு என்ன காட்டுதுன்னா, நாம புகாரி இமாமையும் முஸ்லிம் இமாமையும் அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்கலங்கிறத காட்டுது. இப்போ இந்த 6வது இந்த செய்தியை சொல்றாங்கல்ல, 3 பேரிடம் நான் வழக்காடுவேன். புகாரில ஒரு ஹதீஸ் இருக்குங்க, 3 பேரிடம் நான் வழக்காடுவேன் மறுமை நாளில். முதல் மனிதன் யார் என்றால், என் பெயரால் சத்தியம் செய்து வாக்குறுதி மீறியவன். 2வது ஒரு சுதந்திரமான மனிதனை விற்றுவிட்டு அந்த வருமானத்தை உண்டவன். 3வது ஒரு கூலி தொழிலாளிக்கு கூலி கொடுப்பதாக சொல்லிவிட்டு அவருக்குரிய கூலியை முறையாக கொடுக்காதவன். இந்த 3 பேருக்கு எதிராக மறுமையில் நான் வாதிடுவேன். இது புகாரில இந்த ஹதீஸ் இருக்கு. இதை இமாம் புகாரி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இத இமாம் அல்பானி அவர்கள் பலவீனம்னு சொல்றாரு அப்படிங்கிறாங்க. இமாம் அல்பானி அவர்கள் இதை பலவீனம்னு சொல்றாங்கன்னா ஹதீஸ்களில் இருந்து பேசுறாங்க. அப்ப அதுல என்ன விளங்குது, புகாரி இமாம் தவறுக்கு அப்பாற்பட்டவர், அவர் தவறே செய்யாதவர் என்ற நம்பிக்கை ஹதீஸ்களை இமாம்களிடத்துல இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தா இந்த ஹதீஸை உங்க விமர்சனம் பண்ணுவாங்களா? புகாரில இருக்கு அவ்வளவுதான், அப்படியே ஏத்துக்கிறோம் அப்படின்ட்டு போயிருவாங்களா இல்லையா? ஆனா அல்பானி அப்படி போகலையே. இதனுடைய அறிவிப்பாளர் சொல்றாரு, அவர்கிட்ட உள்ள கோளாறுகளை சொல்றாரு. அப்புறம் என்ன பார்க்கிறாரு, புகாரி இமாமா இருந்தாலும் அவர் பதிவு செஞ்ச செய்திகளில் கூட அவருக்கு தெரியாம சில பலகீனங்கள் இருக்கலாம், அதனாலதான் அதை விமர்சனம் பண்றார். அப்ப இது பொய்யான குற்றச்சாட்டுன்னு ஒத்துக்கிறீங்களா? நீங்க சொல்றீங்கல்ல சலப்புகள் புகாரி இமாம் அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சிருக்காங்க, அது கிடையாது. இதை விளங்கிக்கிறணும். இப்ப இந்த ஹதீஸ அல்பானி இமாம் எப்படி பலகீனம்னு சொன்னாரு? முதல் ஒரு அடிப்படையான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. என்ன தெரியுமா, இப்ப புகாரில பலகீனமான செய்தி இருக்குதுன்னு அல்பானி சொல்லியிருக்காரா? அப்ப புகாரி எல்லாமே பலகீனமா அப்படின்னு மொத்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. நல்லா விளங்கிக்கோங்க. புகாரில 7000 சொச்ச ஹதீஸ் இருக்கு. இதுல அல்பானி அவர்கள் விமர்சிக்கக்கூடிய புகாரில மட்டும் பலவீனம் என்று அவர் சொல்லக்கூடிய மொத்த ஹதீஸை பார்த்தீங்கன்னா 4 ஹதீஸ் தான். 7000 சொச்ச ஹதீஸ்ல அறிவிப்பாளர் தொடரை சுட்டிக்காட்டி, அறிவிப்பாளரை சுட்டிக்காட்டி, அதுக்குரிய இமாம்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை சுட்டிக்காட்டி அல்பானி அவர்கள் விமர்சனம் செய்தது பார்த்தீங்கன்னா புகாரில மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹதீஸ் தான் இருக்கு. இப்போ முஸ்லீம்ல எல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 8 ஹதீஸ் தான். முஸ்லீம்ல எவ்வளவு ஹதீஸ் இருக்கு, புகாரில எவ்வளவு ஹதீஸ் இருக்கு. ஹதீஸ்களை விதியில நின்று இந்த அறிஞர் புகாரி முஸ்லிம் உள்ள ஹதீஸை விமர்சனம் பண்றாரு. அப்படி அவர் விமர்சனம் பண்ணக்கூடிய மொத்த ஹதீஸுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 8 தான். அப்ப மிச்சதெல்லாம் என்ன?
இமாம் அல்பானி அவர்களிடத்துல மீதமுள்ள ஹதீஸ்கள்லாம் என்னது? சஹீஹ், ஆதாரபூர்வமானது. மிக குறை, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில ஹதீஸ்களை மட்டும்தான் அல்பானி அவர்கள் விமர்சனம் பண்ணாங்க. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, அப்ப புகாரியில பலவீனம் இருக்குன்னு அல்பானி சொல்லிட்டாரா? அப்ப நிறைய இருக்கும், முஸ்லிம்ல நிறைய இருக்கும், இது வந்துடக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக இவர் 12 செய்திகளை சுட்டி காட்டுகிறார். அல்பானி இமாம் பலவீனம்னு சொன்னார். ஆனால் அதை உண்மையை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா 12 இமாம் அல்பானி பலவீனம்னு சொல்லலை. அதில் அவர் சொல்ல வர கருத்து வேற, அல்பானி இமாம் சொல்ல வர கருத்து வேற. ஆனால் இவர் அதை திரிச்சு 12 இவர் பலகீனம்னு சொன்னதாக, அல்பானி இமாம் பலகீனம் சொல்லி மறுத்ததாக இவர் தப்பு தவற உளறி இருக்கார். அதில் ஒன்று தான் இந்த செய்தி. இப்போ இது நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, என்ன புகாரியில் எவ்வளோ ஹதீஸ் இருக்குது, முஸ்லீமில் எவ்வளோ இருக்குது, மொத்தமே இமாம் அல்பானி அவர்கள் இந்த 5-6 ஹதீஸை தான் பலகீனம்னு விமர்சனம் பண்ணாரா? அப்போ இது என்ன காட்டுதுன்னா, புகாரி இமாமுடைய ஆய்வு எந்த அளவுக்கு அது உறுதியாக இருக்குது, அதனுடைய நம்பகத்தன்மை, அதனுடைய சிறப்புகளை நம்ம உணர்றோம். ஏன்னா ஆயிரக்கணக்கான ஹதீஸை பதிவு பண்ணி அதில் ஒரு 2000-3000 ஹதீஸ் பலவீனம் அப்படின்னு சொன்னால் இது ஹதீஸுடைய நம்பகத்தன்மையில் கேள்விக்குறியாக்கும். 7000 ஹதீஸ் பதிவு பண்ணி அதில் 4 ஹதீஸ் சின்ன விமர்சனம், அதுவும் என்ன விமர்சனம்னு பாருங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது புகாரி இமாம் சூப்பர் தான். புகாரி இமாம் தொகுத்த அந்த சஹீஹான கிதாப் அது எல்லா வகையிலும் சிறந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாம் இங்கே உணர்கிறோம். சரி, இந்த ஹதீஸை இமாம் அல்பானி அவர்கள் பலவீனமானது அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னு பாருங்க. இந்த ஹதீஸ் எங்க இருக்குன்னா, புகாரியில 2227வது செய்தியை தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க. அந்த கிதாபையும் சகோதரி சுட்டி காட்டினாங்க, இருவாவுல் கலீல். அந்த கிதாபுகள்ல எல்லாம் ஷேக் அல்பானி இந்த ஹதீஸ் பலகீனம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல இடம்பெறக்கூடிய யஹ்யா இப்னு சுலைம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பாளர் வர்றார். இவரை வச்சு தான் இந்த ஹதீஸ் விமர்சனத்துக்குள்ளாகுது. இந்த யஹ்யா இப்னு சுலைம்ங்கிற இந்த அறிவிப்பாளர் புகாரியில ஒரு செய்தி தான் இமாம் புகாரி அவங்க இவர்கிட்ட வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. மொத்தமே எத்தனை ஹதீஸ் இருக்கு? ஒரு ஹதீஸ் தான் புகாரியில, சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹீஹ் முஸ்லிம்ல இந்த அறிவிப்பாளருடைய ஹதீஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டா ஒன்னே ஒன்று தான். சரியா? அதுவும் சட்டங்களை சொல்லக்கூடிய ஹதீஸ் கிடையாது, ஹலால் ஹராம்களை பேசக்கூடிய ஹதீஸ் கிடையாது, அக்கீதாவுடைய அடிப்படைகளை பேசக்கூடிய செய்தி கிடையாது. மார்க்கத்தில் ஏற்கனவே ஆதாரங்களின் மூலம் நிரூபணமான விஷயத்தை வலுப்படுத்தக்கூடிய செய்தி. இப்ப இந்த ஹதீஸுடைய கருத்தை பாருங்க. மறுமையில் நான் 3 பேருக்கு எதிராக வழக்காடுவேன். வாக்குறுதி கொடுத்து மீறியவன், சுதந்திரமானவனை விற்று, ஒரு முறை அடிமையில் சுதந்திரமா இருக்கிறான், அவனை கொண்டு போய் பிடிச்சி வித்து அதை உண்டவன், ஒரு கூலி தொழிலாளிக்கு கூலி கொடுக்காம அவனுடைய உரிமையை பறித்தவன். இந்த ஹதீஸ் லைஃப்ல வச்சுக்கிறோம். இதனுடைய கருத்து வேறு சரியான ஹதீஸ்ல இருக்குதா இல்லையா? சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்ப இந்த மாதிரி செய்திகளை எல்லாம் ஹதீஸ்களை இமாம்கள் பெருசா எடுத்துக்கிற மாட்டாங்க. சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தா கூட அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க, ஏத்துக்கிடுவாங்க. இதுவும் கூட ஹதீஸ்களில் ஒரு விஷயம் இருக்குது. சரி, இந்த அறிவிப்பாளரை தான் ஷேக் அல்பானி என்ன செய்றாங்கன்னா, இவர் லைஸ பில் கவி, மிக வலிமையான ஆள் கிடையாது, இவர் ஹதீஸ் அறிவிக்கிறதுல தவறு செய்யக்கூடியவர், சய்யுல் ஹிஃபில், மோசமான நினைவாற்றல் உள்ளவர் அப்படியெல்லாம் சொல்லிட்டு அவருடைய தீர்ப்பு என்ன, இந்த ஹதீஸுக்கு அவர் கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா? அதுதான் நம்ம கவனிக்கணும். என்ன சொல்றாரு கடைசி அவர் கொடுக்கிற தீர்ப்பை பாருங்க. ஹசன், இந்த ஹதீஸ் ஹசன் தரத்தில் உள்ளது. அல்பானி என்ன சொல்றாரு? ஹசனுன். இந்த இருவாவுல் கலீல் கிதாப்ல சொன்னாங்கல்ல, அதே இருவாவுல் கலீல்ல தான் அறிவிப்பாளர் இப்படி இருக்கிறாரு விமர்சனம் எல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்றாரு? ஹசன், இந்த ஹதீஸ் ஹசன் தரத்தில் உள்ளது. ஹதீஸ்களை படிச்சவங்களுக்கு தெரியும், ஹசன் என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஹதீஸா, மறுக்கப்படுகின்ற ஹதீஸா? சொல்லுங்க, எது
ஹசன் என்பது மக்பூல் மர்தூதுன்னு இருக்கு. ஹதீஸ்ல ரெண்டு வகை இருக்கு, மக்பூல் மர்தூத். மக்பூல்னா என்ன? ஒப்புக்கொள்ளப்படுகின்ற ஹதீஸ். மர்தூத்னா நிராகரிக்கப்படுகின்ற ஹதீஸ். ஒப்புக்கொள்ளப்படுகின்ற ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஹதீஸ் வந்து 4. ஒன்று என்ன? சஹீலி தாத்திஹி, இன்னொன்று என்னது? சஹீலி கைரிஹி, இன்னொன்று என்னது? ஹசனுலி தாத்திஹி, ஹசனுலி கைரிஹி. இந்த 4 தரத்துல இருந்தாலும் அந்த 4 ஹதீஸ் என்னது சொல்லுங்க? ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஹதீஸ் தான். இது ஹதீஸ்களை படிச்சவங்களுக்கு தெரியும். இந்த ஹதீஸ அல்பானி மறுக்கக்கூடியவரா இருந்தா என்ன போட்டிருப்பாரு? லைஃப் அப்படின்னு போட்டிருப்பார். ஆனா அவர் கொடுக்கிற தீர்ப்பு என்ன? லைஃப் கிடையாது. அறிவிப்பாளர் விமர்சனம் பண்ணிட்டு ஹசன் அப்படிங்கிற கரீபு மின்ஹு, அதுக்கு நெருக்கமான தரத்தில் இருக்குது. அல்பானி என்ன சொல்றாருன்னா, யஹ்யா இப்னு சுலைம் இந்த அறிவிப்பாளர் ஆள் நல்லவர், பொய்யரோ பித்தலாட்டக்காரரோ கிடையாது, நல்லவர், நினைவாற்றல் கொஞ்சம் சரியில்லை, அவ்வளவுதான். ஆனா இவர் அறிவிச்ச இந்த செய்தி தப்பான செய்தி தாங்கிறதுக்கு ப்ரூஃப் எதுவும் கிடையாது. ஏதோ வேறு நம்பகமானவங்க ஏதாவது முரணா அறிவிக்கிறாங்களா? அதுவும் இல்லை. அப்ப நினைவாற்றல் கொஞ்சம் குறைவா இருந்தா என்ன சொல்லுவாங்க? ஒரு அறிவிப்பாளர் நம்பகமானவர் தான், நினைவாற்றல் பெரிய அளவுக்கு இல்லை, அதுல குறைபாடு இருக்குதுன்னா அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸுக்கு தான் என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க? ஹசன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில் தான் அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸ ஹசன் என்ன செய்யறாங்க? தீர்ப்பு சொல்றாங்க. அதே மாதிரி அதே இர்வாவுல் அலீல்ல கடைசியில் முடிக்கிறாரு, ஹுலாசத்துல் கவுல், சுருக்கமான கருத்து என்னவென்றால், அன்ன ஹாதல் இஸ்னாத லஈஃபுன், இந்த ஹதீஸ் இந்த அறிவிப்பாளர் தொடரை பார்த்தா லஈஃப், வஹ்சனு அஹ்வாலிஹி, இதனுடைய மிகச்சிறந்த ஒரு தீர்ப்பு சொல்றதா இருந்தா ஐயஹ்தமில தஹ்சீன, இது ஹசனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஹதீஸ் வந்து ஹசன் தரத்தில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதை சஹி என்று தான் சொல்ல முடியாது. அப்ப அல்பானி என்ன சொல்றாரு? இதை சஹி என்று தான் சொல்ல முடியாது, ஹசன் தரத்தில் உள்ள செய்தி அப்படிங்கிறது அவர் என்ன செஞ்சிருக்காரு? சொல்லியிருக்காரு. இதுதான் நீங்க கேட்ட இந்த செய்திக்கான பதில். இப்ப நம்மளை பொறுத்தவரை நம்ம ஒன்று சொல்லிடுறோம். இப்ப அல்பானி அவர்களுடைய தீர்ப்பு என்ன, அவர் என்ன கருத்து சொன்னாருங்கிறத தான் சொல்றோம். ஆனா உண்மையிலே இந்த ஹதீஸ் என்ன தரத்தில் உள்ளது என்பது நாம் ஆராயப்பட வேண்டியது. அல்பானி இமாம் சொல்லக்கூடிய இந்த ஆய்வு சரியா இருக்கலாம், சில நேரங்கள் அது தப்பா இருந்து புகாரில் இருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸா கூட இருக்கலாம். அந்த ஆய்வுக்குள்ள நம்ம போகல. நாம இங்க பார்க்கிறது அல்பானி சொன்னது என்ன, நீங்க சொல்றது என்ன, இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறத மட்டும்தான் இங்க நாம தெளிவுபடுத்துறோம். இதை புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு லஹீஃப்னு ஒரு குதிரை இருந்துச்சு என்று ஒரு ஹதீஸ் புகாரில் 2855வது ஹதீஸில் இருக்குது. இந்த ஹதீஸுக்கு நோட் எழுதும் பொழுது இது பலவீனம் புகாரில் தான் வந்திருக்குது. புகார்லாம் தப்பே வராதுங்கிறீங்களே. அல்பானி என்ன செய்யறாரு? அதை தப்புன்னு அல்பானி உதாரணம் சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, இவர்கள் ஏற்றி போற்றுகிற ஒரு ஆலிம். அப்ப நான் சொன்னா புகாரில் தப்பு வரும்னு சொன்னா புகாரியில் தப்பா என்னமோ குர்ஆன்ல சொன்ன மாதிரி மனுஷனுடைய எதுக்கு அப்படி கொண்டு வர்றீங்க? இரண்டாவது கேள்வி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லுஹைஃப்ன்ற ஒரு குதிரை இருந்ததாக ஒரு ஹதீஸ் வருது. இது வந்து பலவீனமானது என்று புகாரியில வரக்கூடிய ஹதீஸை வந்து அல்பானி மறுக்கிறாரு, பலகீனம்னு சொல்றாருன்னு சொல்லி பிஜே குற்றச்சாட்டு வைக்கிறாரு. புகாரியில 2855வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களுக்கு லுஹைஃப், லஹீஃப் இல்ல, தப்பா சொல்றார், லுஹைஃப் என்று சொல்லப்பட்ட ஒரு குதிரை இருந்தது. அப்ப அந்த குதிரைக்கு பேர் வச்சிருக்காங்க லுஹைஃப். இந்த ஹதீஸ அல்பானி இமாம் வந்து மறுக்கிறாங்க, லஹீஃப்னு சொல்லி மறுக்கிறாங்க அப்படிங்கிறார். ஆனா அல்பானி இமாம் இதை எப்படி சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுல உபை இப்னு அப்பாஸ் என்ற அறிவிப்பாளரை சொல்றார். இதுல என்ன அறிவிப்பாளர் வர்றாரு? உபை இப்னு அப்பாஸ்ங்கிற அறிவிப்பாளர் வர்றார். புகாரியில இவருடைய மொத்த அறிவிப்பு எவ்வளவு இருக்கு? இவரை வச்சு தான் இந்த ஹதீஸை விமர்சனம் செய்கிறார் ஷேக் அல்பானி. புகாரியில இவருடைய அறிவிப்புகள் மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமே ஒண்ணுதான் இருக்கு.
இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, அறிவிப்பாளர் தொடர் ரீதியில் புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸை விமர்சிக்க முற்பட்டால் கூட 1-2 தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு 100ஐயோ 50ஐயோ கூட என்ன செய்ய முடியாது, எடுத்துக்காட்ட முடியாது. அப்ப இவருடைய செய்தி புகாரில மொத்தம் இந்த ஒரே ஒரு செய்தி தான் இருக்கு. அந்த ஒன்றை தான் அல்பானி அவங்க விமர்சனம் பண்றாங்க. முஸ்லீம்ல எதுவும் இல்லை இந்த அறிவிப்பாளருடைய அறிவிப்பு. அப்ப இந்த செய்தியை அவர் சொல்லிட்டு சொல்றாரு, இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய குதிரை லுஹைஃப் என்று சொல்லப்படுகின்ற இந்த செய்தி சஹீ கிடையாது. அவர் என்ன சொல்ல வர்றார்னா, இந்த ஹதீஸ் சஹீஹ் என்ற தரத்தில் உள்ளதல்ல, மாறாக இது ஹசன் தரத்தில் உள்ளது அப்படிங்கிறார். அப்ப அவர் மறுக்கல. அவர் அல்பானி என்ன செய்யல, இது பொய்யான செய்தி, இது சொல்லவே கூடாது அப்படின்லாம் அவர் சொல்லல. இது மறுக்கப்படுகின்ற அளவுக்கு உள்ள செய்தி கிடையாது அப்படிங்கிறார். ஆனா இந்த அறிவிப்பாளர் வலிமையானவர் இல்லை, அது உண்மை. இந்த அறிவிப்பாளர் வலிமையானவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்பானி சொல்றாரு, ஒரே ஒரு செய்தியை தான் இவற்றிலிருந்து இமாம் புகாரி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. லைஸ ஃபீஹி தஹரீம், அதுல ஹராம் சம்பந்தப்பட்ட எதுவும் கிடையாது, சட்டம் எதுவும் இல்லை. வலா தஹலீல், ஹலால் சம்பந்தப்பட்ட எந்த சட்டமும் இல்லை. வலா கபீரு செய், மிகப்பெரிய ஒரு கருத்தை எதுவும் இந்த செய்தி சொல்லவில்லை. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையுடைய பெயர் என்ன அப்படிங்கிறதுக்கு தான் இந்த செய்தி இருக்குது. இத்துடன் இந்த செய்திக்கு வலு சேர்க்கக்கூடிய மற்ற சில அறிவிப்புகளும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்பானி அவர்கள் இந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளத்தான் அவங்க கருத்தை முன்வைக்கிறாங்களே தவிர இது பொய்யானது, மறுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இதை அவங்க விமர்சனம் பண்ணவே இல்லை. அல்பானி இமாமுடைய சுருக்கமான ஆய்வு என்ன, இந்த செய்தி சஹீ கிடையாது, இது விமர்சனத்துக்குரியது. விமர்சனத்துக்குரியதாக இருந்தாலும் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இதுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஆதாரங்கள்லாம் இருக்கு, இப்படித்தான் சொல்றாரு. அவருடைய பேச்செல்லாம் இந்த அடிப்படையில் தானே இருக்கு. புகாரி இமாமை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் சஹீ முஸ்லிமை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையிலும் நம்பகமான ஹதீஸுகளுக்கு எதிராக சந்தேகத்தை ஏற்படுத்தாத வகையில தானே அவருடைய இந்த பேச்சுக்கள் இருக்கிறது. அவர் அறிவிப்பாளர் சொல்லித்தானே அந்த விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. இதுதான் இமாம் அல்பானி அவர்கள் சொன்ன கருத்து. மாறாக இதை அவங்க மறுக்கணும், இது பொய்யான செய்தியெல்லாம் அவங்க சொல்லலை. அதை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அவர்கள் பேசுகிறார்கள். அடுத்த கேள்வி, அதே மாதிரி கியாமத்து நாளையில் முழு நிலவை பார்ப்பதை போல் அல்லாவை பார்ப்பீர்கள் வரக்கூடிய புகாரில் வரக்கூடிய 7435 ஹதீஸை பேசும் பொழுது இது இது சரியில்லை, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இது முன்கரு, இது நிராகரிக்கப்படுற ஒரு ஹதீஸு அப்படின்னு அவர் எழுதி வச்சுக்கிறார். இது என்னது, அவர் யார்? இப்ப அவர் ஹதீஸ் மறுப்பாளரா? இப்படி எதில் சேர்ப்பீங்க? மூணாவது கேள்வி, கியாமத்து நாளன்று முழு நிலவை பார்ப்பது போல அல்லாஹ்வை பார்ப்பீர்கள் என்ற ஹதீஸை முன்கர், நிராகரிக்கப்பட வேண்டியது என்று இமாம் அல்பானி சொல்றாங்கன்ட்டு பிஜே சொல்றார். 7435வது ஹதீஸா பதிவு பண்ணப்பட்டது. அதாவது ஒரு முக்கியமான செய்தியை தான் அவங்க என்ன செய்கிறாங்க, சுட்டி காட்டுறாங்க. என்ன செய்தினா, புகாரியில் 7435வது செய்தி சஹீஹுல் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னக்கும் தரவுன ரப்பக்கும் அய்யான, உங்கள் இரட்சகனை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள், அல்லாஹ்வை நாளைக்கு மறுமை நாளில் கண்கூடாக காண்பீர்கள். இதை இவர் எப்படி சொல்லி காட்டுறாருன்னா, இது முன்கரான செய்தி என்று அல்பானி சொல்லியிருக்காரா. அதாவது இந்த செய்தி மறுக்கப்பட வேண்டிய செய்தி என்று அல்பானி சொல்லியிருக்காரு அப்படின்னு கருத்தை முன்வைக்கிறார். இது எவ்வளோ பெரிய ஒரு அவதூறு, ஒரு பொய். ஒரு ஆய்வாளர், உண்மையிலே சகோதரர் பிஜே ஆய்வாளர் என்றால், நீங்கள் அறிஞர் என்றால் இது மாதிரியான ஒரு வாதத்தை முன்வைக்கலாமா?
அல்பானி இந்த ஹதீஸை மறுத்தாரா? மறுக்கலங்க. அதனுடைய நிலவரம் என்னன்னா, இந்த ஹதீஸ் சஹீஹ் தான். அல்பானி ஆரம்பத்தில் ஒரு கருத்தை சொல்றார். ஐயானன் இந்த ஹதீஸ்ல உங்கள் இரட்சகனை காண்பீர்கள் இதுவரைக்கும் சஹீஹ். இந்த மொத்த ஹதீஸையெல்லாம் அவர் மறுக்கல. உங்கள் இரட்சகனை நீங்கள் காண்பீர்கள் என்பதெல்லாம் சஹீஹ் தான். கண்கூடாக காண்பீர்கள் அப்படிங்கிற இந்த கண்கூடாகங்கிற இந்த வார்த்தை இப்னு ஷிஹாப் அறிவிப்பாளர் மட்டுமே சொல்றாரு, வேறு நம்பகமானவர் யாரும் சொல்லல. அதனால இந்த வார்த்தை சாதாரண தவறான வார்த்தை அப்படிங்கிறத தான் அல்பானி இமாம் சொல்லி இருந்தார். நல்ல கவனிக்கணும், சொல்லி இருந்தார். அப்புறம் தன்னுடைய ஆய்வு இதுவும் தப்பு, இந்த ஆய்வு தவறு என்பதை அவரே உணர்ந்து கொண்டு திருத்திக்கிட்டார். அது அடுத்தே வருது. அவரே சொல்றாரு, இந்த வார்த்தை கண்கூடாக என்ற இந்த வார்த்தை ஷாதானது, தவறான வார்த்தை என்று நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன். ஆனால் ஒல் ஆன் இதெல்லாம் கீழே வருது. இப்போது ஃபக்கத் ரஜஅத்து அன் தாலிக, அந்த கருத்திலிருந்து நான் விலகிவிட்டேன். மொத்த ஹதீஸையும் அவர் மறுக்கல, அந்த ஒரு வார்த்தை தான் தவறுன்னு சொன்னார், அதையும் மாத்திக்கிட்டார். இல்ல மொத்த ஹதீஸு சஹீஹ் தான், அந்த வார்த்தை தவறு என்று நான் சொன்னதும் பிழைதான். ஏனென்றால் வெவ்வேறு ஆதாரங்கள் இருக்கிறது. அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தாக வெவ்வேறு அறிவிப்புகள் வழியாக வந்திருக்குன்னு சொல்லி தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு மொத்த ஹதீஸும் சஹீஹ்னு சொல்லியிருக்கார். யாரு? ஷேக் அல்பானி. இவர் ஒரு அறிஞராக இருக்கிறார், அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அறிஞர்னா அல்பானி இமாம் என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்து வைக்கணும்ல. அல்பானி இமாம் இதுதானே சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் தவறுதலாக கண்கூடாகங்கிற வார்த்தை தப்புன்னு சொன்னார். மற்ற ஹதீஸ் அவர் மறுக்கலை. பிறகு தன்னுடைய தவறை ஒத்துக்கிட்டு அந்த வார்த்தையும் சரிதான், மொத்த ஹதீஸும் சரிதான் அப்படின்னு சொல்லியிருந்தா, நீங்க ஒரு கல்வியாளராக இருந்தா, நம்பகமான ஆளா இருந்தா, நீங்க உண்மையிலே அரபு படிக்க தெரிஞ்சவரா இருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? பிஜே அவங்கள பார்த்தா கேட்கிறேன், நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? இதை பத்தி பேசவே கூடாது நீங்க, ஏன்னா அவர் தான் மாறிக்கிட்டார்ல. ஆனா எதையுமே சொல்லாம புகாரியில் இருக்கிறது, மறுமை நாளில் உங்கள் இரட்சகனை கண்கூடாக பார்ப்பீர், இந்த ஹதீஸை அல்பானி மறுத்துட்டாரு. இப்படி சொல்லிட்டு போறாருங்க. அப்ப இது அல்பானி மேல அவதூறு தானே? சொல்லலாமா? நீங்கள் தான் ஒரு காலத்தில் நாத்திய கொள்கையில் இருந்தீங்க, இன்னைக்கு அந்த கொள்கையிலிருந்து விலகிட்டேன்னு சொல்றீங்க. இப்ப நான் உங்க மேல நாத்திய கொள்கையில் பிஜே இருந்தார் அப்படின்னு நான் சொல்லிட்டு போனா அந்த விமர்சனம் சரியா? அது ஒரு காலத்தில் நீங்க இருந்தது, பின்னாடி அது தப்புன்னு நீங்க திருத்திக்கிட்டீங்க. அப்ப அதை நான் சொல்றதா இருந்தா ரெண்டையும் சேர்த்து சொல்லணும்ல. முன்னாடி இருந்தாரு, பின்னாடி மாறிக்கிட்டாருன்னு. அப்ப அதை சொல்லலாம், பின்னாடி கடைசி உள்ள நிலையை சொல்லாம இவர் நாத்திய கொள்கையில் இருந்தார், நாத்திய கொள்கையில் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா அது சரியா? அப்ப அதே வேலையைத்தானே நீங்க அல்பானி விஷயத்துல செஞ்சிருக்கிறீங்க. அப்ப எவ்வளவு திருகுதாளம் பாருங்க. இதைத்தான் நம்ம திருகுதாளங்கிறோம். இப்ப மக்கள் என்ன பார்த்துக்கிட்டு பதறாங்க, என்னங்க இதுவரைக்கும் இந்த ஹதீஸை நாங்க எவ்வளவு சஹீஹ் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பா இந்த ஹதீஸை அதிகமா நம்ம பேசியிருக்கிறோம். அல்லாஹ்வை மறுமையில் நல்லடியார்கள் பார்ப்பார்கள், கண்கூடாக பார்ப்பார்கள் என்பதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்ப இந்த ஹதீஸை அல்பானி மறுத்திருக்காரா அப்படின்னு கேள்வி வருமா இல்லையா? ஆனா அல்பானி மறுக்கல. விஷயம் இதுதான். கொஞ்சம் அவர் அல்பானி தடுமாறி சரியான நிலைக்கு வந்துட்டார். இந்த தடுமாற்றத்தை இவர் ஆயுதமா பயன்படுத்துறாரு. இவருடைய குழப்பங்களை நியாயப்படுத்துறதுக்கு இமாம்கள்ட்ட ஏற்பட்ட இந்த தடுமாற்றங்கள்லாம் இவருக்கு ஆயுதமாக பயன்படுகிறது. போற போக்கில் அல்பானி இந்த ஹதீஸை மறுத்துட்டாருன்னு சொல்லிட்டு போறார். இதுதான் அப்ப தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவு பெரிய குழப்பத்தை இவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி, ஒரு மனிதன் தன் மனைவியோட கூடிவிட்டு அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி சொல்வானேயானால் அவன் தான் மனிதர்கள் மகா கெட்டவன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக முஸ்லிம்ல ஹதீஸ் இருக்குது. இது பலவீனம் என்று யார் சொல்றா? அல்பானி பல இடங்களில் நோட்ல எழுதியிருக்கிறார். சொல்லுங்கம்மா. ஒரு மனிதன் தன் மனைவியோடு கூடிவிட்டு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துவானேயானால் அவன்தான் மனிதர்களிலேயே மிக கெட்டவன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இது பலவீனமானதுன்னு சொல்லி
இமாம் அல்பானி சொல்றதாக சொல்றார். சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் இருக்கு, 1437வது செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் மிக மோசமான அந்தஸ்துக்குரியவன் யார் என்றால், தன் மனைவியுடன் கூடிவிட்டு அவளுடைய ரகசியத்தை வெளியில் பரப்புகின்றானே, இவன்தான் மறுமை நாளில் மிக மோசமான மனிதன், அல்லாஹ்விடத்தில் மிக மோசமான அந்தஸ்துக்குரியவன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு செய்தி இருக்கு. இப்போ இந்த செய்தியை அல்பானி அவர்கள் பலகீனம்னு சொல்றாரு அப்படிங்கிறாங்க. உண்மைதான். அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை ஆதாபு ஜுஃபாஃப் அப்படிங்கிற அந்த கிதாபில் அறிவிப்பாளரை சொல்லி ஆதாரத்தை சொல்லி சொல்றாங்க. இந்த ஹதீஸை உமர் இப்னு ஹம்சா என்ற அறிவிப்பாளர் இருக்கிறார். ஃபைன்னஹு லஐஃபுன், இந்த அறிவிப்பாளர் பலகீனமானவர். ஏன்னா அவர் நினைவாற்றல் சரியில்லை அவருடைய அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஷேக் அல்பானியுடைய ஆய்வு இது, இந்த ஹதீஸ் பலகீனமானது. ஏன்னா அறிவிப்பாளர் உமர் இப்னு ஹம்சா பலவீனமானவர் அப்படிங்கிறத ஷேக் அல்பானி என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. சொல்லி காட்டிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் அல்பானி இமாம் அவர்களுடைய சுருக்கமான ஆய்வு. இப்போ இதில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, உமர் இப்னு அபி ஹம்சா நினைவாற்றல் சரியில்லாதவர் என்பதற்கு பல்வேறு அறிஞர்களுடைய கூற்றுக்களை அவர் எடுத்து காட்டுகிறார். யார்? அல்பானி இமாம் எடுத்து காட்டுகிறார். அப்போ நம்ம என்ன செய்யலாம், உண்மையிலே அவருடைய கருத்து சரியா, ஏன்னா இன்னும் நம்ம ஆய்வுக்கு போகல, அல்பானி இமாம் சொன்னது சரியாங்கிற அந்த ஆய்வுக்கு நம்ம போகலை. ஆனால் அல்பானி இமாம் சொன்னது இந்த அறிவிப்பாளர் பலகீனமானவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். இப்போ உண்மையில் அது உண்மைதானா, அந்த அறிவிப்பாளர் விஷயத்தில் நம்ம எடுக்க வேண்டிய முடிவு என்ன? ஆனால் ஹதீஸை பார்த்தீங்கன்னா பெரிய ஹலால் ஹராம் சம்மந்தப்பட்ட ஹதீஸ் கிடையாது. அது இந்த அறிவிப்பாளர் தொடர் பலகீனமாக இருந்தாலும் அவருடைய கருத்து வேறு சரியான ஹதீஸ்களில் இருக்குது. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு மனிதன் மனைவியிடத்தில் ஈடுபட்டு விட்டு ரகசியத்தை வெளிப்படுத்தலாமா? சொல்லுங்க, வெளிப்படுத்தலாமா? வெளிப்படுத்தக்கூடாது. வேறு சரியான ஹதீஸே இருக்கு. நபி அவர்கள் இப்படியே சொல்லியிருக்காங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில் கூடிவிட்டு ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டாம் என்று வேறு சரியான கருத்தில் இருக்குது. இப்போ இதில் மாற்று கருத்தும் கிடையாது. யாராவது இல்லை இந்த ஹதீஸுடைய கருத்து தப்பு, இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதின்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி உள்ள விஷயந்தான். இப்போ இந்த ஹதீஸ் கருத்து இது உண்மை லைஃப் தானா அல்லது ஹசன் தரத்தில் உள்ளதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆய்வு செய்யப்பட வேண்டியது. ஆனால் இமாம் அல்பானி அவர்கள் இதை பலவீனம்னு சொன்னது எந்த அடிப்படையில்னா, முறையான ஹதீஸ்களை ஆதாரத்தோடு இந்த அறிவிப்பாளரை சொல்லி இவர் இப்படிப்பட்டவர், இவரை பற்றி இந்த யஹ்யா இப்னு மாயின் இப்படி சொல்லியிருக்காரு, இமாம் அஹமது அவர்கள் இப்படி சொல்லியிருக்காங்க, தகுந்த ஆதாரத்தோடு தான் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. இதுதான் இமாம் அல்பானி அவர்கள் இந்த ஹதீஸை குறை கண்ட முறை. அடுத்து இது மாதிரி நீங்கள் காட்டுங்க. பிஜே உங்கள்கிட்ட என்ன கேட்குறோம்னா, இந்த அல்பானி இப்படி மாதிரி சொன்னார்ல, அது மாதிரி நீங்கள் புகாரி முஸ்லீமுடைய ஹதீஸை மறுக்கும்போது இந்த உமர் இப்னு அபி ஹம்சா இருக்காரு, ஹிஷாம் இப்னு உருவா இருக்காரு, உருவத்து இப்னு ஜுபைர் இருக்காரு, இவங்கெல்லாம் பொய்யர்கள் அல்லது இவங்க நினைவாற்றல் சரியில்லாதவங்க அப்படின்னு சொல்லுங்க. உங்களை நம்ம குறைபாடு வழிகடன்னு சொல்ல மாட்டோமே. இந்த அறிவிப்பாளர்களை பற்றி பாருங்கள், அகமது இமாம் இப்படி சொல்லியிருக்காரு, முஸ்லீம் இமாம் எப்படி சொல்லியிருக்காரு, யஹ்யா இப்னு மாயின் இப்படி சொல்லியிருக்காருன்னு ஆதாரத்தை அள்ளி போடுங்க. உங்களை வழிகேடுன்னு சொல்ல மாட்டோமே. எந்த ஆதாரமும் இல்லாமல் குருட்டாம்போக்கில் ஹதீஸ்களை தூக்கி போடுறதுனால தானே உங்களை விமர்சிக்க வேண்டி இருக்கிறது. அடுத்த கேள்வி, நீங்கள் உழு செய்யும் பொழுது கைகால் முகத்தை எல்லாம் நல்லா பூரணமாக கழுவுங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ் முஸ்லிமில் இருக்கிறது. இது சரியில்லாத ஹதீஸ் என்று எழுதுகிறாரே அல்பானி மறுத்திருக்கிறார். உதுவை பரிபூரணமாக செய்யுங்கள், உதுவை பரிபூரணமாக செய்யுங்கள் என்று புகாரி முஸ்லிமில் பதிவாகியுள்ள ஹதீஸை இமாம் அல்பானி மறுக்கிறதாக பிஜே சொல்றார். அதாவது
அஸ்பிகுல் உதுஅ, உலுவை பரிபூரணமாக செய்யுங்கள் என்று புகாரியிலும் முஸ்லிமிலும் ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸை ஷேக் அல்பானி மறுத்துட்டாரா? எப்படி சொல்றாரு? இந்த ஹதீஸை அல்பானி மறுத்துட்டார். அல்பானியை வழிகேடுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கிறார். அல்பானி மறுக்கவே இல்லையே. அல்பானி மறுத்ததாக பொய் புழுகுகளை நீங்கள் தானே அள்ளி விடுகிறீர்கள். இது எவ்வளவு பெரிய அவதூறு. இந்த அவதூறை ஏன் செய்றீங்க? இப்ப யாரோ என்ன செஞ்சிருக்காங்க, எழுதி கொடுத்துருக்காங்க இவருக்கு. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, இவர் எதையுமே படிக்கல. நீங்க நிறைய கேள்வி கேட்டீங்கல்ல, அதெல்லாம் முடிவு என்ன? அல்பானி இமாம் சஹீ கிடையாது ஹசன் சொன்னார். ஆனா இவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டார்? அல்பானி மறுத்துட்டார்னு புரிஞ்சுக்கிட்டார். நிறைய ஹதீஸுக்கு இமாம் அல்பானி இவர் சுட்டி காட்டின ஹதீஸுக்கு அப்படித்தான் அவர் தீர்ப்பு வழங்கியிருக்கார். சஹீன்னு சொல்ல முடியாது, ஆனா ஹசன் தரத்துல உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கார். இது என்ன தெரியுமா? இது அல்பானி மறுக்கவே இல்லை, சஹீன்னு தான் சொல்லியிருக்காரு. இவரா ஏற்குமாறா விளங்கிட்டு அல்பானிமா மறுத்துட்டார்னு சொல்றாரு. இப்ப யாரோ எவரோ இவருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, இந்த ஹதீஸ் அல்பானி மறுத்தார், இந்த ஹதீஸ் அல்ல. இவர் போறா போக்கல இந்த ஹதீஸ் அல்பானி மறுத்துட்டா அல்ல. ஏன்னா உண்மையிலே நீங்க படிச்சிருந்தா, இவர் வாசிச்சிருந்தா இப்படிப்பட்ட ஒரு அவதூறு அல்பானி மேல வைக்க மாட்டார். ஒரு கல்வியாளர் ஆராய்ந்திருந்தா, படிச்சிருந்தா, ஒரு அறிஞர் மறுக்காத செய்தியை மறுத்தார்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க. ஒருவர் மறுக்காத செய்தியை மறுத்தார் என்று பொய்யாக சொல்ல முடியுமா? இப்படி சொல்றதா இருந்தா ஒண்ணு அவன் பெரும் பொய்யனா இருக்கணும். இப்படி ஒரு சொல்றதா இருந்தா தெரிஞ்சுக்கிட்டே சொல்லி விடுவோம், யாரு கேட்க போறா? அப்படிதான் இன்னைக்கு அந்த அவர் இதை பேசி எத்தனையோ நாட்கள் கடந்துருச்சு, எவ்வளவு மாதம் கடந்துருச்சு, யார் இதுக்கு பதில் கொடுக்கல. ஒரு என்னுடைய சகோதரர், என்னுடைய நண்பர் ஒருத்தவர் இந்த வீடியோவை அனுப்பி, என்னங்க இப்படி அல்பானி இதை மறுத்திருக்காரு அதை மறுத்திருக்காரு இவர் விஷயம் பட்டியல் போட்டிருக்கிறாரு, யாருமே பதில் கொடுக்காம அமைதியா இருக்கிறீங்களே அப்படின்னு காரைக்காலை சேர்ந்த என்னுடைய நண்பர் ஒருத்தவர் தான் இந்த வீடியோ அனுப்பி இதுக்கு பதில கொடுங்க அப்படின்னு கேட்டார். இப்ப நம்மள என்ன செய்யறது? இது வாயை திறந்தா பொய் விடுற கேஸ். இது வாயை திறந்தாலே பொய் தான். ஒரு கல்வி ரீதியில உண்மையான செய்திகளை உண்மையான முறையில் எடுத்து சொல்ற ஆள் கிடையாது. அதனால இவருடைய பேச்சுக்களை நாம கண்டுகொள்வதும் கிடையாது, நிறைய பேருக்கு மறுப்பு கொடுக்கறதும் கிடையாது. இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும். எதுக்கு நம்ம இதுக்காக நம்ம நேரத்தை போட்டுக்கிட்டு இருந்து? அப்ப ஒருவர் அதுல குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் கேள்வி கேட்கிறாருங்கிறனால கேள்வி கேட்ட சொல்லித்தானே ஆகணும். அதுக்காக நம்ம இதை ஆய்வு செய்யும்போது தான் இவருடைய வண்டவாளங்கள்லாம் தண்டவாளத்தில் ஏறுகிறது. எவ்வளவு பெரிய அவதூறு. அதோட தான் நம்ம இங்க சகோதரர் நிஜாம்பாய் அவங்ககிட்டையும் இப்படியெல்லாம் விஷயம் இருக்குது, மக்களுக்கு சொல்லணும். இது சாதாரண பொதுமக்களுக்கு போர் அடிக்கக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் ஹதீஸ்ல துறை சார்ந்தவர்களுக்கும் இதில் பொதுமக்களுக்கு தேவையான விஷயமும் இருக்குது. இப்படியெல்லாம் பொய் புத்தலாட்டம் நடக்குதா? ஹதீஸ் மறுப்புல இமாம்கள் மறுக்காத செய்திகள்லாம் மறுத்ததாக சொல்வதும், அவங்க ஒன்று சொல்லியிருக்கு இவங்க ஒன்று மாத்துறதும், இப்படியெல்லாம் நடக்குதாங்கிற ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிருவீங்க. அப்ப இதுல உண்மை நிலவரம் என்ன? இது அல்பானி எப்படி மறுப்பார்? இது புகாரில 165வது செய்தியா இருக்கு, முஸ்லிம்ல 242வது செய்தியா இருக்கு, பல இடங்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது அல்பானி இமாம் எங்க மறுத்தார்னா மறுக்கவே இல்லை. என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. என்ன நடந்திருக்குன்னா, புகாரிலையும் முஸ்லிம்லையும் உள்ள அறிவிப்புகள் எல்லாத்திலையும் ஒழுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்பது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் முதல் சொல்றாங்க. ஒழுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள்ங்கிறது யாருடைய கூற்றா வருது? ஹதீஸ் அறிவிக்கிறவங்க யார்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஒழுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள், ஏனென்றால் கரண்டைகளுக்கு நரகம் என்ற கேடு இருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், நேரடியாக கேட்டிருக்கிறேன். அப்ப ஒழுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்பது புகாரிலையும் முஸ்லிம்லையும் நபியுடைய சொல்லாக வரவில்லை. யாருடைய சொல்லாக வந்திருக்கிறது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய சொல்லாக வந்திருக்கு. இந்த கரண்டை கால் இருக்கு இல்லையா, அதுக்கு நரகம் என்ற கேடு இருக்கிறது என்பது யாருடைய சொல்லாக வந்திருக்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாக வந்திருக்கு. அல்பானி இமாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹதீஸ்ல அவங்க ஆய்வு பண்றாங்க, ஆய்வு பண்ணிட்டு சொல்றாங்க, கரண்டைகளுக்கு நரகம் உண்டுங்கிற வார்த்தை புகாரிலையும் முஸ்லிம்லையும்
நபியுடைய சொல்லாக இருக்கிறது. ஆனால் ஒழுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்ற வார்த்தை புகாரி முஸ்லிமில் நபியுடைய சொல்லாக இல்லை, மாறாக அது மௌகூஃபாக நபித்தோழர் அபூ ஹுரைரா அவருடைய சொல்லாகத்தான் இருக்கிறது. ஆனால் புகாரி முஸ்லிமில் அப்படி இருந்தாலும் வெவ்வேறு ஹதீஸ் கிதாபுகளில் வரக்கூடிய அறிவிப்புகளை எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது வெவ்வேறு சஹாபாக்கள் வழியாக ஒழுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள்ங்கிற அந்த வார்த்தையும் நபியுடைய சொல்லாக வந்திருக்கிறது. எனவே ஒழுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்ற வார்த்தையும் கரண்டைகளுக்கு நரகம் என்ற கேடு இருக்கிறதுங்கிற வார்த்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாக நிரூபணமாகி இருக்கிறது. அப்படின்னு இவ்வளவு தெளிவா புகாரியில எப்படி வருது, முஸ்லிம்ல எப்படி வருது, இப்படி வர்றதுனால ஒழுவை பரிபூர்ணமாக செய்யுங்கிற வார்த்தை நபியுடைய சொல்லுன்னு விளங்கிறாதீங்க. வெவ்வேறு ஹதீஸ் கிதாபுகளில் அது நபியுடைய சொல்ல ஆதாரபூர்வமாக வந்திருக்கு, அதுக்குரிய அறிவிப்புகள்லாம் பாருங்கன்னு சொல்லி இப்படி பட்டியல் போட்டுட்டு நாம் அல் ஹதீஸ் சஹீஹ், இந்த ஹதீஸ் சஹீஹ் தான், ஃபக்கத் ஸபத மர்ஃபூஅன், இது நபிகளாருடைய கூற்றாக நிரூபணமாகி இருக்கிறது, அஹமதுல நிரூபணமாகி இருக்குது, அஸ்பீகுல் உலூன்னு இவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு அறிஞர் ஒரு மனிதர் இவ்வளவு தெளிவாக பச்சை பிள்ளைக்கு புரிகிற மாதிரி அழகாக விளக்கிட்டு வர்றாரு. இவர் எதையுமே கவனிக்காம ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டார். என்ன வார்த்தைய? தூன கௌலிஹி. புகாரி முஸ்லிமில் இந்த வார்த்தை இல்லாமல் நபிகளாருடைய கூற்றாக வந்திருக்குன்னு அல்பானி ஒரு இடத்துல சொல்றார். ஒழுவை பரிபூர்ணா செய்யுங்கள்ங்கிற வார்த்தை இல்லாமல் மற்ற வார்த்தை புகாரி முஸ்லிமில் நபிகளாருடைய கூற்றாக வந்திருக்கிறது, அது சஹீஹ் அப்படின்னு சொன்னதை பிடித்து கொண்டு அவர் அல்பானி மொத்த ஹதீஸை மறுத்துட்டார். மொத்தமா இந்த வார்த்தை வேறுபாடுகள்ல எதையுமே பார்க்காம மொத்த ஹதீஸையும் அல்பானி மறுத்து விட்டார் அப்படின்னு சொல்றாருன்னா, அப்ப நீங்க பாருங்க, சிந்திச்சு பாருங்க, அவரை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் கேள்வி கேளுங்கப்பா, உங்க அறிஞர்கிட்ட கேளுங்க, அல்பானி இமாம் மேல ஏன்பா அப்படி போய் சொன்ன? மரியாதைக்குரிய பிஜே அவர்களே, அல்பானி மீது ஏன் பொய் சொன்னீர்கள்? அல்பானி இந்த ஹதீஸை மறுத்ததாக சொன்னீர்களே, அல்பானி மறுக்கவில்லையே, இதைத்தானே சொல்லி இருக்கிறார். அவர் எதையாவது கொஞ்சம் வேறுபடுத்தி சொல்லிட்டா அதை ஆயுதமா பயன்படுத்தி அல்பானி மறுத்து விட்டார் என்று எவ்வளவு பெரிய ஒரு பொய்! எதுக்கு? சந்தேகத்தை ஏற்படுத்துறது. இது சந்தேகம் தானே? அந்த ஹதீஸை நீங்களே அந்த ஹதீஸை நபியுடைய சொல்லுன்னு தான் நம்பிட்டு இருக்கிறீங்க. பிஜே உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்களே இந்த ஹதீஸை, உங்களுடைய நம்பிக்கை என்ன? அல்பானியை விட்டுருவோம், உங்களுடைய நம்பிக்கை என்ன? ஒழுவை பரிபூர்ணமாக செய்யுங்கள் என்று கரண்டைகளுக்கு நரகம் என்ற கேடு இருக்கிறதுங்கிறது நீங்களே நபிகளாருடைய சொல்லுன்னு தான் நம்பிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அந்த ஒரு நம்பிக்கைக்கு கூட மரியாதை கொடுக்காம அல்பானி இது பொய்யான ஹதீஸ் மறுத்துட்டு போயிட்டாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு போறீங்கன்னா, அப்போ உங்களுக்கே உங்க நம்பிக்கைக்கே நீங்க மரியாதை கொடுக்கலன்னு தானே அர்த்தம். அப்போ நீங்களே நம்பலன்னு தானே அர்த்தம். அப்போ உங்களுக்கு என்ன, இந்த ஹதீஸ் மறுப்ப நிலைநாட்டணும், ஹதீஸை மறுக்கிறதுக்குரிய வழிகளை எப்படியாவது திறந்து விடணும், மக்களிடத்துல நம்ம ஹதீஸை மறுக்கக்கூடியதெல்லாம் நியாயப்படுத்தி விடணுங்கிற அந்த சிந்தனை தான் இருக்கே தவிர, ஒரு நபியுடைய சொல்ல பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க, இப்படி நம்ம தப்பான தகவலை பதிய வைக்கிறோமே, நாம நம்பக்கூடிய நபிகளாருடைய சொல்ல பத்தி சந்தேகம் வருமே, அது பெருசு இல்லை, அது பரவாயில்ல, யார் என்ன நினைச்சா மொத்த ஹதீஸ் சந்தேகம் வந்தாலும் பரவாயில்லை. இப்படிங்கிற ஒரு நிலையில தான் இவருடைய விமர்சனம் இருக்கு. அப்ப இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய திருகுதாளம் இது. திருகுதாளமா இல்லையா? சாதாரண திருகுதாளமா? எவ்வளவு பெரிய ஃபித்னா குழப்பத்தை செய்யறார் இவர். இதுல அறிஞர்னு சொல்லிக்கிறார். ஒரு அறிஞர் இந்த வேலையை செய்யலாமா? இதை செய்யறவர் நீங்கள் எப்படி அறிஞரா இருக்க முடியும்? நான் பிஜே உங்கள்கிட்டயே கேட்கிறேன், நீங்கள் எப்படி அறிஞராக இருக்க முடியும்? ஒரு அறிஞருக்கு தகுதியான வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்களா? ஒரு அறிஞர் என்ன சொன்னார்னா அதை கரெக்டா படிச்சு அவர் என்ன சொன்னாதோ சொன்னதை தானே சொல்லணும். அவர் ஹதீஸை ஏத்திருக்கும் போது ஹதீஸை மறுத்தாருன்னு அவர் மேல பொய்ய சொல்லி உங்க ஹதீஸ் மறுப்புக்கு அவரையும் சேர்த்திருக்கிறீங்க, கூட்டு சேர்த்திருக்கீங்க, ஆள் சேர்த்திருக்கிறீங்க. இதுதான் யதார்த்தம். அடுத்த கேள்வி, எந்த வீட்டில் உருவப்படங்களும் மலக்களும் இருக்கிறார்களோ, உருவப்படங்களும் நாயும் இருக்கிறதோ, அங்க மலக்கள் வரமாட்டார்கள். ஹதீஸ் முஸ்லிமில் இருக்கிறது. இந்த ஹதீஸை அல்பானி தப்பான ஹதீஸ் என்று சொல்லுகிறார்.
உருவப்படமும் நாயும் உள்ள வீட்டிற்குள் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்ற புகாரி முஸ்லிமில் பதிவாகியுள்ள ஹதீஸ் அல்பானி மறுத்ததாக பிஜே சொல்றார். பாருங்க, அதாவது நம்ம என்ன நினைக்க தோணுகிறோம் என்றால், இவர் விஷயத்தில் நல்லெண்ணம் கொள்வதாக இருந்தால் இப்படி நினைக்கலாம். நல்லெண்ணம் இல்லை என்றால் இவர் ஒரு பித்தலாட்டக்காரர், பொய்யர், இட்டு கட்டக்கூடியவர் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கும். நல்லெண்ணெய் வைக்கிறதா இருந்தால் என்ன சொல்கிறோம், சொல்லலாம்னு சொன்னால், வயசான காலத்தில் இவருக்கு மூளை குழம்பிருச்சு போல, அதனால தான் இப்படியெல்லாம் இவர் பேசுகிறாரு. நல்லெண்ணெய் வைக்கிறதா இருந்தால் வேறு வைக்க முடியாது. ஏன்னா அவர் செய்கிற வேலை எப்படிப்பட்ட வேலைன்னு பாருங்க. அடுத்த கேள்வி கேட்குறாங்கல்ல, நாயும் உருவப்படமும் உள்ள வீட்டிற்குள் மலக்குமார்கள் வரமாட்டார்கள்னு புகாரில் இருக்கு. இது அல்பானி மறுத்திருக்காரு அப்படிங்கிறார். அல்பானி எங்க மறுத்தார்? அல்பானி மறுத்தாரான்னு கேட்டால் மறுக்கலை. உண்மை என்ன, அல்பானி மறுக்கவில்லை. இது புகாரில் 3225வது ஹதீஸ், முஸ்லிம்ல 2106வது ஹதீஸ். அதாவது முத்தஃபக்குன் அலைஹி, இரண்டு இமாம்களும் ஒன்றுபட்டு அறிவிச்ச ஹதீஸ். அது நம்பகத்தன்மையிலே ஆக நம்பகத்தன்மை. இது புகாரிலேயே பல இடங்கள்ல வருது, முஸ்லிம்லே பல இடங்கள்ல வருது. இந்த செய்தியை அல்பானி மறுத்தார். நம்ம தேடி பார்த்துட்டோம், அல்பானி மறுக்கலை. என்ன அல்பானி சொல்லியிருக்காரு தெரியுமா? இதே ஹதீஸ் அபூதாவுதுல வருது. புகாரி முஸ்லிம்ல இருக்கக்கூடிய இதே ஹதீஸ் அபூதாவுதுல எப்படி வருதுன்னா, உருவப்படம், நாய், குளிப்பு கடமையானவர், இந்த மூவரும் உள்ள வீட்டுக்குள் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். புகாரி முஸ்லிம் உள்ள ஹதீஸ் எப்படி வருது? நாயும் உருவப்படமும் உள்ள வீட்டுக்குள் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். இதுதான் சஹீஹான ஹதீஸ். ஆனா அபூதாவுதுல ஒரு அறிவிப்புல எப்படி வருதுன்னா, உருவப்படம், நாய், குளிப்பு கடமையானவர், இந்த மூவரும் ஒரு வீட்டுக்குள் இருந்தால் மலக்குமார்கள் வரமாட்டாங்க அப்படின்னு இருக்கு. இப்பதான் அல்பானி சொல்றாரு, இந்த அறிவிப்பு சரியில்லை. எந்த அறிவிப்பு? குளிப்பு கடமையான நாயை வைக்கக்கூடாது, வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது, உருவப்படுத்த வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது. குளிப்பு கடமையான வீட்டுக்குள்ள இருக்கணும்னா இப்போ காட்டுக்குள்ளையா போக முடியும்? குளிப்பு கடமையானவரும் வீட்டுக்குள்ள இருந்தால் மலக்குமார்கள் வரமாட்டாங்க அப்படிங்கிற இந்த அறிவிப்பு இது புகாரில இல்லை, முஸ்லிம்ல இல்லை, எங்க இருக்கு? அபூதாவுதுல இருக்கு. இந்த கூடுதலான இந்த வார்த்தை அல்பானி இமாம் என்ன சொல்றாரு, இதுல உருவப்படம், நாய் வீட்டில் இருந்தால் மலக்குமார்கள் வரமாட்டாங்கிறது சஹி, அது புகாரில் இருக்கு, முஸ்லிம்ல இருக்கு. ஆனால் குளிப்பு கடமையானவரும் வீட்டில் இருந்தால் மலக்குமார்கள் வரமாட்டாங்க, இந்த மூணாவது இந்த வார்த்தை இருக்கிறதே, இது சரியான அறிவிப்பு கிடையாது. இது பலகீனமான அறிவிப்பாளர் கூடுதலாக தவறாக சொன்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி அறிவிப்பாளரை சொல்லி, இந்த அறிவிப்பாளர் தான் தப்பா இந்த வார்த்தையை கூடுதலாக சேர்த்துட்டாரு அப்படிங்கிறத தான் ஷேக் அல்பானி தன்னுடைய நூல் லைஃப் அபூதாவுதுங்கிற நூலில் தெளிவாகவே என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ இமாம் அல்பானி இந்த ஹதீஸை மறுத்தாங்களா அல்லது ஹதீஸை ஏற்றுக்கொண்டாங்களா? ஹதீஸில் இல்லாத வார்த்தை பலகீனமான அறிவிப்பில் வரும்போது இது பலகீனம், இதுதான் சைன்னு பிரித்து சொன்னாங்களா? இப்போ இதை இவர் எப்படி மாற்றிட்டாரு? புகாரியில் உள்ள நாயும் உருவப்படம் உள்ள வீட்டுக்குள் இருந்தால் மலக்குமார்கள் வரமாட்டாங்கிற ஹதீஸை அல்பானி மறுத்துட்டாரு. அப்படி சொல்றாருங்க, இப்படி சொல்லலை. எப்படி சொல்லலை? இந்த குளிப்பு கடமையானவர் வீட்டுக்குள் இருந்தால் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் ஹதீஸை அல்பானி மறுத்தாருன்னு சொன்னாவது பரவாயில்ல, அது உண்மை நம்ம சொல்லலாம். இவர் அப்படி சொல்லலை. நான் இந்த குளிப்பு கடமையானவருங்கிறத பேசவே இல்லை. அவர் சொல்ற வார்த்தை என்ன? நாயும் உருவப்படமும் வீட்டுக்குள் இருந்தால் அந்த வீட்டுக்குள் மலக்குமார்கள் வரமாட்டார்கள்னு புகாரில் உள்ள ஹதீஸை அல்பானி மறுத்தாரு. அதை அல்பானி மறுத்தாரு. முஸ்லிமில் உள்ள அதை அல்பானி மறுத்தாரு. அது சஹீஹ், அதை ஏத்துக்கிட்டாரு. அபூதாவுதுல கூடுதலாக வரக்கூடிய தப்பான வார்த்தையை தானே அல்பானி லைஃப்னு சொன்னாரு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப ஏன் இந்த வேலையை செய்றீங்க? சகோதரர் பிஜே உங்ககிட்ட கேட்கிறோம், மரியாதையாவே கேட்கிறோம், நீங்க ஏன் இந்த வேலையை செய்தீர்கள்? இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. மரியாதைக்குரிய பிஜே அவர்கள் ஏன் இந்த செய்யக்கூடாத கீழ்த்தரமான வேலையை செய்தீர்கள்? அல்லது ஒத்துக்கோங்க, இனிமே நான் படிக்கல, நான் படிக்காம குருட்டுத்தனமா சொல்லிட்டு போயிட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் நான் இப்படி விளையாண்டிருக்க கூடாது, மக்களுக்கு ஹதீஸ் மேல ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்க கூடாது, இதுவும் நீங்க நம்புற ஹதீஸ் தானே? இதை நீங்க மறுக்கிறீங்களா?
இது எல்லாரும் நான் நம்புறேன், நீங்க நம்புறேன், எல்லாரும் நம்புறோம். அப்ப அல்பானி இந்த ஹதீஸ் புகார்ல உள்ளது மறுத்துட்டாருன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது உங்க ஈமானுக்கு பாதிப்பு தானே. நீங்க நம்பக்கூடிய ஹதீஸையும் களங்கப்படுத்துற வேலையை தானே நீங்க போற போக்கில் சொல்லிட்டு போறீங்க. இப்படி சொல்லிட்டு போகலாமா? இப்ப ஏன் இந்த வேலையை செஞ்சீங்க? இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சிருக்க கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இதுதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், நான் தவற நான் ஒத்துக்கிறேன், அதை பகிரங்கமா மன்னிப்பு கேளுங்க. ஏன்ட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம். நான் சொன்னது தப்பு, நான் விவரம் இல்லாம சொல்லிட்டேன், பார்க்காம சொல்லிட்டேன், அல்பானி மேல பொய் சொல்லிட்டேன், அல்லது எவனோ எழுதி கொடுத்ததை பார்த்து நான் உளறிட்டேன், நான் படிக்கல, எவனோ ஒருத்தர் எழுதி கொடுத்தா அல்பானி மறுத்தார்னு அதை நான் சொல்லிட்டேன். அப்படி நிறைய பேர் மூளை குழம்புவாங்க. ஆரம்பத்துல எல்லாம் இந்த மாதிரி தடுமாற மாட்டாங்க. இந்த எழுதி கொடுத்து படிக்கிறதுலாம் குழப்பங்கள் வரும். எப்போ வரும்னா வயசான காலத்தில் அவங்களால பார்க்க முடியாது. அப்போ என்ன செய்யறது? யாராவது ஒருத்தர் எழுதி கொடுப்பான், இதுதான் ஹதீஸ்னு, அதை இவர் வாங்கிக்கிட்டு என்ன செய்வார்? ஹதீஸ்னு சொல்லி இருப்பார். அவ்வளோதான், முடிஞ்சிடும். அப்போ அதோட அந்த ஆளுடைய நம்பகத்தன்மை போயிடும். இவர் மூளை குழம்பிட்டாரு, அடுத்தவன் சொல்றது சரியா தப்பான்னு பார்க்குற அளவுக்கு இவருக்கு மெச்சூரிட்டி இல்லாமல் போயிடுச்சு, இவர் அவுட்டு மத்தருக்குன்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க. இப்போ அந்த நிலையில் நீங்கள் வந்துட்டீங்களா பிஜே அவர்கள்? அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்களா அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்க. இதுதான் நிலவரம். அடுத்த கேள்வி. அதே மாதிரி நானும் என் மனைவி ஆயிஷாவும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு விந்து வெளிப்படாத நிலையில செஞ்சு விட்டு நாங்கள் குளிக்காமல் இருந்திருக்கிறோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ங்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் இருக்கிறது. இந்த ஹதீஸ் சரியில்லைன்னு அவர் என்ன செய்கிறாரு? அல்பானி மறுக்கிறார், ஹதீஸ் கிடையாதுன்னு மறுக்கிறார். விந்து வெளிப்படாமல் உடலுறவு குளிக்கிறோம் என்ற கேள்வி கேட்டபோது நானும் ஆயிஷாவும் உடலுறவு கொண்டு விட்டு குளிக்காமல் இருந்திருக்கிறோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீஸை இமாம் அல்பானி மறுக்கிறார் என்று பிஜே சொல்றார். அதாவது சஹி முஸ்லிம்ல 350வது செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார். கணவன் மனைவி இருவரும் இணைகிறார்கள், ஆனால் விந்து வெளிப்படவில்லை, இவர்கள் குளிப்பது கடமையா என்று கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் இருக்கிறாங்க, நானும் ஆயிஷாவும் இவ்வாறு இருப்போம், பிறகு நாங்கள் குளித்துக் கொள்வோம், அதாவது குளிப்போம், குளிக்க வேண்டும், நாங்கள் கூட அப்படிதான் இருப்போம், ஆனாலும் குளிப்போம் அப்படின்னு நபி அவர்கள் சொன்னதாக சஹி முஸ்லிம்ல 350வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த செய்தியை அல்பானி மறுத்திருக்காரு அப்படிங்கிறார். அல்பானி இமாம் இந்த செய்தியை விமர்சனம் பண்றாங்க. எப்படி விமர்சனம் பண்றாங்கன்னு பாருங்க. இதனுடைய அறிவிப்பாளர் இயால் இப்னு அப்துல்லா என்பவர் இடம்பெறுகிறார். இந்த அறிவிப்பாளர் நினைவாற்றல் சரியில்லாதவர். இவருடைய அறிவிப்பு புகாரில ஒண்ணுமே இல்லை. இமாம் புகாரி இந்த அறிவிப்பாளருக்கு ஒரு ஹதீஸை கூட பதிவு பண்ணல. முஸ்லீம்ல மட்டும் 4 செய்தி இருக்குது. யாரு? இயால் இப்னு அப்துல்லாங்கிற இந்த பலகீனமான அறிவிப்பாளர்கிட்ட இருந்து. பலகீனமான பொய்யர் இல்லை, ஆள் நல்லவர், செய்திகளை சொல்லும்போது கொஞ்சம் மாத்திடுவார், செய்திகளை சொல்லும்போது கொஞ்சம் மாத்திடுவார், பெரிய அளவுக்கு புரட்டி அறிவிக்கிற அந்த வேலைகள்லாம் கிடையாது. வார்த்தை மாற்றங்கள் நடந்துரும். ஏன்னா கரெக்டா உள்ளதை உள்ளபடி அறிவிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. மனிதர்கள் அப்படி இருப்பாங்கல்ல, என்ன கேட்டாங்களோ அதை கரெக்டா சொல்லுவாங்க. சில பேர் சொல்றது நம்ம ஒன்று கேட்கறத கொஞ்சம் மாற்றி விட்டுருவாங்க. சில பேர் மொத்தத்தில் மாற்றுவாங்க. மொத்தத்தில் மாற்றினா அவங்க மொத்தத்தில் அவுட்டு, ஹதீஸ் கலைக்குள்ளே வர முடியாது, அவங்கள ஒதுக்கிடுவாங்க இமாம்கள். ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றமானா அதை மட்டும் மென்ஷன் பண்ணி நினைவாற்றல் பரவாயில்லை ஆனால் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி உள்ள ஆளு தான் இவர் இயால் இப்னு அப்துல்லா. இப்போ இந்த செய்தி அல்பானி இமாம் என்ன சொல்றாருன்னா, இந்த ஹதீஸை மொத்தமாலாம் அவங்க மறுக்கலை. அல்பானி இமாம் மொத்தமாலாம் இந்த ஹதீஸை மறுக்கலை. இந்த ஹதீஸ்ல ஒரே ஒரு வார்த்தை வருதுல, நபி அவர்கள் சொல்றதாக, நானும் ஆயிஷாவும் இவ்வாறு இருப்போம், பிறகு குளித்துக் கொள்வோம். இந்த வார்த்தையை மட்டும் அல்பானி இமாம்
இது பலவீனமானது, தப்பான வார்த்தை. ஏனென்றால் வேறு அறிவிப்புகளில் இதை நபிகளார் கூறுவதாக வரவில்லை, இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாகத்தான் வந்திருக்கிறது. இப்போ வெவ்வேறு அறிவிப்புகள் எப்படி வருதுன்னா, ஒரு மனிதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, கணவன் மனைவி 2 பேரும் சேர்றாங்க, வெளிப்படலை, அப்போ அவங்களுக்கு குளிப்பு கடமையா அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் நபியவர்கள் கூட அப்படி இருந்திருக்கிறோம், பிறகு நாங்கள் குளிச்சுக்கிருவோம். அப்போ குளிக்கத்தான் வேணுங்கிறது நபியுடைய கூற்றாக வரவில்லை, யாருடைய கூற்றாக வந்திருக்கிறது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கூற்றாகத்தான் வந்திருக்கிறது. இப்போ நபியுடைய கூற்றாக வந்திருப்பது பிழை. அறிவிப்பாளர் ரியால் இப்னு அப்துல்லா ஆயிஷால அவங்க சொன்ன வார்த்தையை நபிகளாருடைய கூற்றா தப்பா அறிவிச்சிட்டார். மொத்த ஹதீஸும் தப்பு கிடையாது, நல்ல விளங்கிக்கோங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி ஒருவர் கேட்டது உண்மை, அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவ்வாறு பதில் சொன்னது உண்மை, குளிக்கணுங்கிற சட்டம் உண்மை, எல்லாமே உண்மை. மொத்த ஹதீஸையும் அல்பானி மறுக்கல. அவர் மறுத்தது என்ன? இதை நபி சொன்னாங்கன்னு சொல்றது அறிவிப்பாளர் மாற்றி சொல்லிட்டாரு, இது நபி சொல்லல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் சொன்னாங்க. இவ்வளவுதான். இதுல ஹதீஸ் மறுப்பு எங்க இருக்கு? ஹதீஸ் மறுக்கலையே அல்பானி. நபியுடைய வார்த்தை வேற, சஹாபியுடைய வார்த்தை வேற, வேறுபடுத்தி தானே சொல்றாங்க. ஏன்னா இமாம்களை பொறுத்த ரொம்ப நுணுக்கமா பார்ப்பாங்க. நபித்தோழருடைய வார்த்தைனா அது நபித்தோழருடைய வார்த்தையாக தான் வரணும், நபிசல்லாசுடைய வார்த்தைனா அது நபிசல்லாசுடைய வார்த்தையாக தான் வரணும். இதைத்தாங்க அல்பானி சொன்னார். இப்போ அல்பானி என்ன மறுத்துட்டாரு? இன்னும் அல்பானி அழகா அறிவிப்பாளரை சொல்லித்தானே அந்த வார்த்தை தவறுங்கிறாரு. நினைவாற்றல் சரியில்லை, இந்த அறிவிப்புல இப்படி வருது, கரெக்டா வருது, இது வலுவான ஆளு, இது அறிவிப்பாளர் நினைவாற்றல் தடுமாறக்கூடியவர், இவர் முரண்பாடு, 2 அறிவிப்புகளுக்கு மத்தியில் பாருங்க, இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, அதனால இது தவறு. ஆதாரபூர்வமா அறிவிப்பாளர்களை சொல்லி, அறிவிப்புகளை சொல்லி, ஹதீஸை மறுக்காம இமாம் அல்பானி சொல்லியிருக்காங்க. இதுல அவர் எங்க ஹதீஸை மறுத்தாரு? இதுக்கும் சகோதரர் பிஜே அவங்க நீங்க ஹதீஸை மறுக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி 4 வயசு 3 வயசு ஒட்டத்தை தவிர இதை நீ அறுக்காதீங்க, அதுக்கு இல்லைன்னு சொன்னா, ஆடு அது இல்லைன்னு சொன்னா 1 வருஷத்து ஆட்டை நீங்க அறுத்துக்கிறங்க என்று சொன்னதாக முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ் வருது. இதை மறுக்கிறார் அவர். யாரு? அல்பானி மறுக்கிறார். முஸ்லீம்ல தான் வந்திருக்குது. ஆட்டுக்குட்டியை அறுக்கலாம் முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸை இமாம் அல்பானி மறுக்கிறாரு. ஒரு ஹதீஸ் இருக்கிறது, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி நம்ம அறுக்கிறதா இருந்தா அதுக்கு 1 வயது பூர்த்தி ஆகியிருக்க வேண்டும். 1 வயது பூர்த்தி ஆகியிருக்க வேண்டும். ஆனால் முஸ்லிமில் 1963 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நீங்க 1 வயசு பூர்த்தியான ஆட்டை தான் அறுக்கணும், ஆனா உங்களுக்கு கஷ்டமா இருந்தா 6 மாசம் பூர்த்தியான ஆட்டையும் அறுத்துக்கோங்க என்று நபிகளார் சொல்வதாக வருகிறது. இப்ப இது அல்பானி அவங்களுடைய ஆய்வு, அவங்களுடைய இஜ்திஹாத். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல அறிவிப்பாளர் அபு ஜுபைர் வருகின்றார். அவர் தத்லீஸ் என்ற வேலையை செய்யக்கூடியவர். இந்த இடத்தில் தத்லீஸ் என்ன? தான் நேரடியாக கேட்ட அறிவிப்பாளரை சொல்லாம அந்த அறிவிப்பாளரை போக்கிட்டு வேறொருவரிலிருந்து கேட்ட மாதிரி அறிவிக்கக்கூடியவர். இப்ப தத்லீஸ் அறிவிப்பாளர்களை இருட்டடிப்பு செய்யக்கூடியவர் அபு ஜுபைர் அவர் வர்றாரு. இப்ப இந்த வேலையை செய்யக்கூடியவராக இருந்தாங்கன்னா அறிவிப்பாளர், அவங்களுடைய அறிவிப்புக்கு என்ன சட்டம்? அவங்களுடைய அறிவிப்புக்கு என்ன சட்டம்? அவங்க தான் நேரடியாக கேட்டதை சொன்னால் அவங்க அறிவிப்பை ஏற்றுக்கலாம். நான் ஜாபீர் ரலியல்லாஹு அவரிடத்துல நேரடியாக கேட்டேன், அவர் எனக்கு சொன்னார் அப்படின்னு சொன்னா அந்த அறிவிப்பை ஏற்றுக்கலாம். நேரடியாக கேட்டதை சொல்லாம ஜாபீரிடமிருந்து ஜாபீர் கூறினார் இப்படி பொத்தாம் பொதுவான வார்த்தைகள்ல சொன்னா இவருடைய அறிவிப்பை ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்ப அல்பானி என்ன செய்யறாரு? அந்த விதி அடிப்படையாக வச்சுதான் அபு ஜுபைர் ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடமிருந்து இந்த செய்தியை அறிவிக்கிறார், ஆனால் அவர்களிடம் நேரடியாக கேட்டதாக சொல்லவில்லை. எனவே இது பலவீனமான செய்தி அப்படின்னு என்ன செய்யறாரு? அல்பானி இமாம் சொல்றார்.
இப்போ இதுக்கு நம்முடைய பதில் என்னன்னா, இது இமாம் அல்பானி அவருடைய ஆய்வு. அறிஞர்கள் எல்லாரும் இதை ஏற்றுக்கல. இதில் கருத்து வேறுபாடு இருக்கு. அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பல அறிஞர்கள் அபூ ஜுபைர் தத்லீஸ் செய்யக்கூடியவர் தான். ஆனால் இமாம் முஸ்லிம் அவர்கள் சஹி என்ற தன்னுடைய நூலில் அவருடைய செய்திகளை கொண்டு வர்றாங்கன்னா, அவர் இந்த செய்தியில இருட்டடிப்பு செய்யலைங்கிறத அவங்க தெரிஞ்சுதான் அதை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர் இந்த செய்திகள்லாம் நேரடியாக கேட்ட செய்திகள் என்பது உறுதி செஞ்சுதான் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால புகாரியிலேயோ முஸ்லீம்லேயோ அபூ ஜுபைருடைய செய்தி வந்தா அவங்க நேரடியாக கேட்டதாக தெளிவுபடுத்தாவிட்டாலும் அந்த செய்தி சரியான செய்திகள் தான். புகாரி முஸ்லிம் அல்லாத மற்ற கிரந்தங்கள்ல அபூ ஜுபைருடைய செய்தி வந்தா அந்த செய்திகள்ல அவர் நேரடியாக கேட்டதை சொல்லியிருக்காரா, நேரடியாக கேட்டதை சொல்லாமல் அறிவிக்கிறாராங்கிறத பார்த்து அதுக்கு தந்தார் போல் தீர்ப்பு கொடுக்கணும். ஆனா புகாரி முஸ்லிம்ல இருந்தா இந்த ஆய்வு தேவையில்லை, அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுன்னு சொல்லி பல அறிஞர்கள் சொல்றாங்க. இப்ப இமாம் அல்பானி அவர்களுடைய இந்த ஆய்வு அவருடைய ஆய்வு. ஆனா ஹதீஸ் கலையுடைய விதிக்கு உட்பட்டு நின்றுதான் இந்த ஹதீஸை அவர்கள் பலகீனமானதுன்னு சொல்றாங்க. மற்றபடி அவர்கள் வழிகேடர்கள் மறுக்கிற மாதிரி எல்லை மீறி எல்லாம் என்ன செய்யல, அவங்க மறுக்கலை. இது ஹதீஸ் கலையில் இருக்குதுல்ல, ஒருவர் தத்லீஸ் செய்யக்கூடியவராக இருந்தால் அவர் தான் நேரடியாக கேட்டதை தெளிவுபடுத்தாத போது அந்த அறிவிப்பு பலகீனமானது அப்படிங்கிறது ஹதீஸ் கலையில் இருக்குது விதி. அந்த விதியில நின்றுதான் அவங்க இந்த அறிவிப்பை என்ன செய்யறாங்க, விமர்சனம் பண்றாங்க. அது மாதிரி என்னுடைய நேசரை யார் பகைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு எதிராக நான் போர் செய்வேன் என்று ஒரு ஹதீஸ் புகாரில் இருக்கிறது. அந்த ஹதீஸ் என்ன செய்ய, மன் ஆதாலி வலியன், அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்று அல்பானி சொல்லியிருக்கிறார். என் நேசரை எதிர்ப்பவரிடம் நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்ற புகாரியில் வரும் ஹதீஸை இமாம் அல்பானி மறுத்ததாக சொல்றாங்க. அதாவது இன்னொரு ஹதீஸையும் ஷேக் அல்பானி அவர்கள் புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸை மறுத்ததாக சகோதரர் பிஜே அவர்கள் குறிப்பிடுகிறார். அது எந்த ஹதீஸ்னா, புகாரியில் 6502வது ஹதீஸ். என் நேசரை யார் பகைத்துக் கொள்கிறானோ அவனிடத்தில் நான் போர் பிரகடனம் செய்கின்றேன். என்னுடைய அடியார் அவனுக்கு கடமையாக்கிய காரியங்களின் மூலம்தான் என்னை நெருங்க முடியும், அதைவிட எனக்கு விருப்பமான ஒன்று வேற எதுவும் இல்லை. என் அடியான் உபரியான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கிக் கொண்டே இருந்தால் அவனை நான் விரும்பி விடுவேன். என்னுடைய அடியானை நான் விரும்பி விட்டால் அவன் கேட்கின்ற கண்ணாக மாறிவிடுவேன், பார்க்கின்ற காதாக மாறிவிடுவேன், அவன் பிடிக்கின்ற கையாக நான் ஆகிவிடுவேன், அவன் நடக்கின்ற காலாக மாறிவிடுவேன். என்னிடத்திலே கேட்டால் அவனுக்கு நான் கொடுப்பேன், என்னிடத்திலே பாதுகாவல் தேடினால் நான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு தொடர்ந்து அந்த செய்தி வருது. ஒரு அடியான் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய மூமியினுடைய உயிரை கைப்பற்றும் போது நான் தடுமாறியதை விட வேறு எந்த ஒரு விஷயத்தில் நான் தடுமாறியதில்லை, இப்படிலாம் அல்லாஹ் சொல்வதாக வருகிறது, புகாரியில் வருது. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் யாருன்னா ஹாலித் இப்னு மஹ்லத் அப்படிங்கிற அறிவிப்பாளர் வருவார். இப்போ அல்பானி இமாம் என்ன சொல்றாருன்னா, இது பலவீனமான செய்தி அப்படிங்கிறார். எதை வச்சு அவங்க சொல்றாங்கன்னா, அல்பானி இமாம் மட்டும் சொல்லலை இந்த செய்தி பலவீனமான, புகாரியில் இருந்தாலும் இது பலவீனமானது, இப்படி ஆதாரத்தோடு சொல்லுங்க, தப்பு கிடையாது, வழிகேடுன்னு சொல்ல மாட்டோம், புகாரில் இருக்குது, ஆனால் இது பலவீனமான செய்தி, ஏன்னா இந்த அறிவிப்பாளர் பலவீனமானவர் சொல்லுங்க. ஆனால் அல்பானி இமாம் என்ன செய்யறாரு, இது பலவீனமான இந்த அறிவிப்பாளத்தோட பலவீனமானது. ஏன்னா இமாம் தஹபி அவர்கள் இந்த அறிவிப்பாளர் ஹாலித் இப்னு மஹ்லத் நினைவாற்றல் வலுவில்லாதவர், அவர் நினைவாற்றல் குழம்பக்கூடியவர். மேலும் இந்த அறிவிப்பாளர் தொடரில் ஐயாஷ் ஷரீக் இப்னு அப்துல்லா என்பவர் இடம்பெறுகிறார், இவரும் நினைவாற்றல் குளறுபடி உள்ளவர். இந்த ஹதீஸ் வேறு சஹீஹான எந்த வழியிலும் வரவில்லை என்று இமாம் தஹபி அவர்கள் இந்த செய்தியை பலவீனமானது அப்படின்னு குறை காண்றாங்க.
அது உண்மைதான். தஹபி இமாம் அப்படிதான் என்ன செய்கிறாங்க, குறை காண்றாங்க. ஏன்னா அவங்க ஆதாரத்தை சொல்லி என்ன செய்கிறாங்க, குறை காண்றாங்க. உண்மை அப்படிதான். அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் தொடர் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. இது ஒரு செய்தி, அவ்வளோதான். இமாம் அல்பானி அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, தஹபி இமாம் இதை பலகீனம் சொன்னாலும் இதே கருத்துல வெவ்வேறு அறிவிப்புகள் வருது, அதுல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பலகீனம் இருக்குது. அப்ப துணை சான்றுகள் நிறைய இருக்கிறனால வபில் ஜும்லத்தி மொத்தத்துல பார்த்தா ஃபல் ஹதீஸு இந்த ஹதீஸ் பி மஜ்முஇ தரீகைனி இந்த இரு வழிகளை கவனிக்கும் போது ஹஸனுன் இது ஹசன் தரத்தில் உள்ளது. அல்பானி இமாம் இதை மறுத்தாரா? பேசாம தஹபி இமாம் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன்னா அல்பானி இமாம் இந்த அறிவிப்பாளர் தொடர் பலகீனமானதுன்னு சொல்லி அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. ஒரு ஹதீஸை வந்து இந்த குறிப்பிட்ட அறிவிப்பாளர் தொடர் பலகீனமானது, ஆனா இதுக்கு இந்த வழியும் இருக்கு அந்த வழியும் இருக்கு, பல வழிகளை எல்லாம் சேர்த்து வச்சு இது ஹசன் தரத்தில் உள்ளதுன்னு ஏத்துக்கலான்ருவாங்க. இப்ப இவர் என்ன பண்றாரு, இது பலகீனமானன்னு சொல்லிட்டாருல, அதை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க. கடைசியில் அவர் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரு, பலவீனமான செய்திகள் பல வழிகளில் வந்தால் அது ஹசன் தரத்தில் வரும் என்ற அடிப்படையில் அல்பானி இமாம் இதை ஏத்துக்கலாம் அப்படித்தானே சொல்றாரு. ஹசனுன் அலல் அக்கல், ஹசன் சொல்லி ஏத்துக்கலாம், குறைந்தபட்சம் இதை ஹசன் என்று எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து நிராகரிக்கணும்னு அவர் சொல்லலையே. சரி, அப்படியே சொல்லி இருந்தாலும் தப்பில்லையே. ஏன்னா அவங்க ஹதீஸ் கலையில் நின்று தானே பேசியிருக்காங்க. அறிவிப்பாளர் சொல்றாங்க, அந்த அறிவிப்பாளர் குறித்து இமாம்கள் சொன்ன குறை நிறைகளை எல்லாம் எடுத்து சொல்லி தானே அவங்க விமர்சனம் பண்றாங்க. அதைத்தான் நம்ம சிந்திக்கணும். இதுதான் அந்த செய்தியுடைய உண்மை நிலை. ஏன்னா அதனுடைய வார்த்தைகளும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அந்த ஹதீஸுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு, அல்லாஹ் தடுமாறுகிறான்னு வருது. ஒரு மூமினுடைய உயிரை கைப்பற்றும் போது நான் தடுமாறியதை போல் வேற எந்த விஷயத்திலும் நான் தடுமாறியதில்லை. இப்ப அல்லாஹ் தடுமாறுவதாக வருதுன்னு சொன்னா அந்த ஹதீஸ் சஹீஹா இருந்தா பிரச்சனை இல்லை. ஆமா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அதை ஏத்துக்கிறோன்னு போயிடுவோம். ஆனா அதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் பெரிய அளவுக்கு இல்லையே, நினைவாற்றல் தடுமாறம் குறைபாடு உடையவளா இருக்கிறாரு. வேறு எந்த வழியிலையும் இந்த ஹதீஸ் வரலையே, தஹபி இமாம் சொல்றாங்க. அதனாலதான் இது விமர்சிக்கப்படுது. இப்ப இதெல்லாம் என்ன நிலைநிறுத்துதுன்னா, புகாரி இமாமா இருந்தாலும் குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில செய்திகள் அதுல விமர்சனத்துக்குள்ள செய்திகள் இருக்குது. அப்ப இந்த சமூகம் புகாரி இமாம் தவறுக்கு அப்பாற்பட்டவர் நம்பல, அவரும் மனிதர் தான் அப்படின்னு சொல்லுது. பிரச்சனை என்ன, இமாம் புகாரி அவர்கள் ஆதாரபூர்வமாக பதிவு பண்ண ஹதீஸுகளை எந்த ஆதாரமும் இல்லாம நீங்க குருட்டுத்தனமா மறுக்கிறது தான் நாங்க தப்புங்கிறோம். இந்த மாதிரி இமாம்கள் ஆரோக்கியமான அடிப்படையில் விமர்சனம் பண்ண மாதிரி விமர்சனம் பண்ணுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். உங்களுடைய ஆய்வுகளை நாங்க மதிக்கிறோம், செவிசாய்க்கிறோம். ஆனா அப்படி இல்லையே, பொருட்ட அல்பானி இமாம் ஏத்திருக்கும் போது ஹதீஸை மறுத்தாருன்னு சொல்றது எப்படி? எவ்வளவு செய்திகள் அப்படி மாத்தி இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? இதுதான் அதனுடைய யதார்த்தம். இதுல வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? அதே மாதிரி யாரும் நின்று கொண்டு வாந்தி எடுக்க வேண்டாம், குடிக்க வேண்டாம். அப்படி குடித்து விட்டால் வாந்தி எடுத்துருங்க. நின்றுகிட்டு தண்ணி குடிச்சிட்டான் ஒருத்தன், குடிச்சிட்டான்னு சொன்னா வாந்தி எடுத்துருங்க என்று முஸ்லீம்ல ஹதீஸ் இருக்குது. இது இட்டு கட்டப்பட்டதுங்கிறார், முன்கருங்கிறார். யாரு? அல்பானி சொல்றார். நீ புகாரி சில தப்பு வராதுங்கிற, நீ போட்டுக்கிற அல்பானி அதை சொல்றாரு. அப்ப என்ன கருத்து? நீ யாரும் சொல்லாத புது கருத்தை நீ புதுசா சொல்றேன்னு அர்த்தம். முன்னாடி உள்ள அறிஞர்கள் சொன்னதுக்கு மாத்தமாக இப்ப உங்களுக்கு மதீனாவுல உள்ள மக்களா இருந்துகிட்டு இருக்காங்களா புஜர்க்குகள், இந்த ஆளுக்கு சொல்றதை கேட்டுக்கிட்டு நீ சொல்றீங்களே தவிர அது ஒண்ணு. அதே மாதிரி ஒரு மனிதன் மறதியாக நின்று கொண்டு தண்ணீர் குடித்து விட்டால் அவர் வாந்தி எடுக்கட்டும் என்று முஸ்லிமில் வரும் ஹதீஸை அல்பானி மறுத்ததாக பிஜே சொல்றார். இது ஒரு செய்தி. அல்பானி இமாம் இந்த செய்தியை மறுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2026வது ஹதீஸ், லா யஷ்ரபன்ன அஹது மின்கும் காயிம், உங்களில் யாரும் நின்று கொண்டு தண்ணீர் குடிக்க வேண்டாம். ஃபம் மன் நசிய ஃபல் யதகையா, மறந்தவர் மறதியாக நின்று தண்ணி குடிச்சுட்டா வாந்தி எடுத்துருங்க. எப்படி? மறதியா நின்று தண்ணி குடிச்சுட்டா கூட வாந்தி எடுத்துடணும்.
அப்படின்னு சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் இருக்குது. நல்லா விளங்கிக்கோங்க. ஹதீஸுகள் இப்போ பெரும்பாலும் அல்பானி மறுத்தாரு லைஃப்னு சொன்னார்னு இவர் சுட்டி காட்டக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா மொத்த ஹதீஸும் கிடையாது. அதில் வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் அப்படிதான் இருக்கும். அதுக்காக மொத்த ஹதீஸை மறுக்கிறதுன்னு கிடையாது. நீங்கள் முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹதீஸ் இருக்கு, இடது கையில் கொடுக்கக்கூடிய தர்மம் வலது கைக்கு தெரியாத வகையில் தர்மம் செய்தவர். அந்த 7 அரசுடைய நிழலுக்குரியவங்க 7 பேரை பற்றி வரும்போது ஒரே ஒரு அறிவிப்பில் சஹீஹ் முஸ்லிமில் இப்படி வார்த்தை மாறி இருக்கு. இப்போ இதுக்காக மொத்த ஹதீஸையும் மறுக்க முடியுமா? இமாம்கள் அதை தவறுன்னு சுட்டி காட்டுறாங்க. என்ன சுட்டி காட்டுறாங்க? அதாவது வலக்கையில் கொடுக்கிற தர்மம் இடக்கைக்கு தெரியாத வகையில் தர்மம் செய்தாருங்கிறத சரியானது. இதை ஒரே ஒரு அறிவிப்பாளர் தப்பா எப்படி அறிவிச்சுட்டாருன்னா, இடக்கையில் கொடுக்கிற தர்மம் வலது கைக்கு தெரியாத வகையில்னு மாற்றிவிட்டாரு. வலதுன்னு போடுற இடத்துல இடதை போட்டாரு, இடதுன்னு போடுற இடத்துல வலதை போட்டார். மறதி மனுஷனுக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரி மறதி. இது ஹதீஸை மறுக்கிறது கொண்டு போகக்கூடாது. அது மாதிரி தான் இதில் என்ன இருக்கு? உங்களில் யாரும் நின்று கொண்டு தண்ணீர் குடிக்க வேண்டாம். இது சரி, இந்த ஹதீஸுடைய இந்த வார்த்தை சரி. நின்று கொண்டு தண்ணி குடிக்க கூடாது, தவிர்த்துக்கணும். மறதியாக குடித்தால் கூட வாந்தி எடுக்க வேண்டும். இந்த வார்த்தை தான் அல்பானி என்ன செய்யறாரு? பலகீனம்ங்கிறார். ஏன்னா இந்த அறிவிப்புல உமர் இப்னு ஹம்சாங்கிறவர் வர்றார். ஏற்கனவே நம்ம சொன்னதுதான். உமர் இப்னு ஹம்சா யாரு அப்படின்னு கேட்டா, அந்த இதே அறிவிப்பாளர் இன்னொரு செய்தியையும் அவர் மறுத்தார். அல்பானி இமாம் அவங்க குறைகண்டாங்க இல்லையா, அதாவது இல்லறம் சம்பந்தமா, இல்லறத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டாம், அவன் மிக மோசமான மனிதன் முஸ்லீம். அதுல இதே அறிவிப்பாளர் தான் வந்தார். அப்ப இமாம் அல்பானி என்ன சொல்றாங்கன்னா, இந்த அறிவிப்பாளர் பலவீனமானவர், இவரை பத்தி பாருங்க, அஹமது பலகீனமானவர்னு சொல்லியிருக்காரு, இப்னு மயின் பலகீனமானவர்னு சொல்லியிருக்காரு, நசை இமாம் பலகீனமானவர்னு சொல்லியிருக்காங்க, வகைருஹும் இன்னும் பல அறிஞர்கள் இவர் பலகீனமானவர்னு சொல்லியிருக்காங்க. ஹாஃபில் இமாம் இப்னு ஹஜர் தக்ரீப்ங்கிற நூல்ல லைஃப்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, எனவே இந்த கூடுதல் வார்த்தை பலகீனம்ங்கிறார். அல்பானி என்ன சொல்றாரு? மறந்து தண்ணீர் குடிச்சா, நின்று குடிச்சா வாந்தி எடுக்கணுங்கிற இந்த கூடுதல் வார்த்தை பலகீனம். ஆனால் வலாக்கின் ஸஹ்ஹபி லஃப்லின் ஆகர், ஆனா நின்று கொண்டு தண்ணி குடிக்க கூடாதுங்கிற கருத்து, பொதுவா தண்ணி நின்று கொண்டு குடிக்கிறத தவிர்த்துக்கணும், அது நல்லது கிடையாது, கெட்டதுங்கிற கருத்துல சஹீஹான ஹதீஸ் இருக்குது அப்படிங்கிறது அந்த சஹீஹான அறிவிப்பை சொல்றாங்க. அகமதுல இருக்குது, உங்களில் எவராவது பூனை உங்களுடன் சேர்ந்து தண்ணீர் குடிக்க விரும்புவாரா? நீங்க தண்ணி குடிக்கும் போது பூனையும் சேர்ந்து தண்ணி குடிச்சா நீங்க விரும்புவீங்களா? விரும்ப மாட்டீங்கல்ல. அப்ப சைத்தான் உங்களோட தண்ணி குடிச்சா, சேர்ந்து தண்ணி குடிச்சா விரும்புவீங்களா? நீங்க நின்று குடிக்கும் போது சைத்தான் உங்களோட சேர்ந்து தண்ணி குடிக்கிறான் அப்படின்னு அகமதுல ஒரு ஹதீஸுக்கு அது சஹீஹ் அப்படின்னு சொல்லி இந்த அறிவிப்பை சுட்டி காட்டித்தான் அல்பானி இமாம் என்ன செய்யறாரு? சஹீஹான அறிவிப்புல இவ்வளவுதான் வருது, மறதியா குடிச்சா கூட வாந்தி எடுக்கணுங்கிற அளவுக்கு நபிகளார் சொல்லல. அது இந்த பலகீனமான அறிவிப்பாளர் தவறுதலாக சொன்ன வார்த்தைங்கிறத ஷேக் அல்பானி அவர்கள் இப்படித்தான் அவங்க என்ன செய்யறாங்க? குறிப்பிடுறாங்க. அப்ப இதுவும் என்னன்னா, ஹதீஸ் கலையில நின்று அறிவிப்பாளருடைய பெயரை சொல்லி அந்த அறிவிப்பாளர் குறித்து இமாம்கள் என்னென்ன குறைகளை சொன்னாங்கலாம் பட்டியல் போட்டு சஹீஹான வேற அறிவிப்பு எப்படி வருங்கிறத காட்டி அழகா அற்புதமா ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க ஷேக் அல்பானி. இதுக்காக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். இல்லைன்னா நம்மளும் என்ன செஞ்சுட்டு இருப்போம்? நின்று தெரியாம ஆய்வு குடிச்சா கூட வாந்தி எடுத்துன்னு நினைப்போம். ஆனா அழகா அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த அறிவிப்பு தப்பானது, ஹதீஸுடைய முதல் வார்த்தை சரி, நின்று கொண்டு குடிக்கிறத தவிர்த்துக்கணுங்கிற கருத்து சரி, ஆனா மறதியா குடிச்சா வாந்தி எடுக்கணுங்கிறது அது பலவீனமான வார்த்தை, வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி நமக்கு சொல்லியிருக்காங்க அறிஞர். அப்ப இது ஹதீஸ்களை ஆதாரமற்று குருட்டுத்தனமா மறுக்கிறது கிடையாது. ஹதீஸ்களுடைய விதியில நின்று ஹதீஸ்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை தான் இமாம் அல்பானி இந்த இடத்துல செஞ்சிருக்காங்க. ஒரு மனிதன் என்ன செய்யறான்னா, 13வது ஹதீஸ் என்ன இருக்குன்னா, ஒரு மனிதன் ஒரு சில வார்த்தைகளை சொல்லிடுறான், அதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான்னா பல உயர் தரஜாக்களை அவனுக்கு கொடுத்துட்றான் என்று ஒரு ஹதீஸ் புகாரில் வருது. இந்த ஹதீஸ் என்ன செய்யறாரு? பலவீனம்னு சொல்றாரு. இது இறுதி கேள்வி. இது ஒரு மனிதன் பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்குரிய வார்த்தையை கூறுகிறான்,
அதன் மூலம் அல்லாஹ் அவனுக்கு பல அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் என்று புகாரில் வரும் ஹதீஸை இமாம் அல்பானி மறுத்ததாக பிஜே சொல்றாரு. அதாவது அவர் பட்டியலிட்ட அந்த 12 ஹதீஸ்களுடைய நிலவரத்தை நம்ம பார்த்துட்டோம். இந்த 12வது ஹதீஸ், கடைசி ஹதீஸ், அதை நம்ம பார்த்துட்டோம்னா இந்த அமர்வு நிறைவு பெற்றுவிடும். அது என்ன செய்தி என்றால், புகாரியில ஒரு ஹதீஸ் வருதுங்க, 6478வது ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்வதாக வருகிறது, இன்னல் ஆபித லா யதகல்லமு பில் கலிமத்தி மின் ரில்வானில்லாஹ், ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்குரிய வார்த்தைகளை அவன் சொல்வான், லா யுல்கி லஹா பாலன், அதை அவன் பொருட்படுத்தாமல் சொல்லிடுவான். அல்லாஹ்வுடைய திருப்தியேக்குரிய வார்த்தையை பொருட்படுத்தாமல் சொல்லிடுவான். ஆனால் இர்ஃபஉல்லாஹு பிஹா தரஜா, அவனுக்கு தெரியாம அவன் சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளை வச்சு பல அந்தஸ்துகளுக்கு அல்லாஹ் அவனை உயர்த்திடுவான். அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வார்த்தை அவன் அறியாம வந்துடும், அவன் பெருசா நினைக்காம சொல்லிடுவான். ஆனா அதன் மூலம் அவனுக்கு மிகப்பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துருவான். வஇன்னல் அப்த லா யதகல்லமு பில் கலிமத்தி மின் சஹத்தில்லாஹ், ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய அதிருப்திக்குரிய வார்த்தையை சொல்வான், லா யுல்கி லஹா பாலன், பொருட்படுத்தாம அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தையை சர்வ சாதாரணமா சொல்லிடுவான். யஹ்வி பிஹா ஃபீ ஜஹன்னம், அதனால் அவன் நரகத்தில் விழுந்துருவான். இப்படிங்கிறது ஹதீஸ், புகாரில் உள்ள ஹதீஸ். இப்போ இதை அல்பானிமா மறுத்துட்டார். இவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, இதை அல்பானிமா மறுத்துட்டாரு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆனால் அப்படி சொல்றது சரியான்னு கேட்டால் பொய். உண்மையிலே ஒரு அறிஞர் அப்படி சொல்லக்கூடாது. ஒரு கல்வியாளர், ஒரு ஆய்வாளர் இப்படி இருட்டடிப்புகளை செஞ்சு உல்டா புல்டா எல்லாத்தையும் மாற்றி இந்த வேலைகளை பண்ணக்கூடாது. அல்பானி இமாம் என்ன சொன்னாரோ அதை சொல்லுங்க, மக்கள்கிட்ட வையுங்க. அல்பானி இமாம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்ல கவனிங்க, இந்த அறிவிப்பில் அப்துல் ரஹ்மான் இப்னு அப்துல்லா இப்னு தீனார் என்பவர் இடம்பெறுகிறார். இவர் நினைவாற்றல் குன்றியவர், பலவீனமானவர். இவர் சுஹஃபுல், நினைவாற்றல் மோசமான நினைவாற்றல் உள்ளவர். இவருடைய நினைவாற்றலில் குறைபாடு இருக்குன்னு சொல்லி அறிஞர்கள் சொன்ன ஆதாரங்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, ஷேக் அல்பானி அவர்கள் பட்டியல் போட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே ஹதீஸ் வேறு அறிவிப்பாளர்கள், நம்பகமான அறிவிப்பாளர்கள் வழியாக வருகிறது. அதெல்லாம் எப்படி வருதுன்னா, வேறு நம்பகமான அறிவிப்பாளர், இவர் மாதிரி பலகீனமான ஆள் இல்லாம வேறு நம்பகமான அறிவிப்பாளர் வழியா முஸ்லீம்லே வருது, மற்ற ஹதீஸ் கிரந்தங்களே வருது இதே ஹதீஸ். ஆனா எப்படி வருதுன்னு சொன்னா, அந்த செய்தியில 2 வார்த்தை வருது இல்லையா, அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வார்த்தையை பொருட்படுத்தாம சொல்லுவான், அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துவான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தையும் பொருட்படுத்தாம சொல்லிடுவான், நரகத்தில் அல்லாஹ் தள்ளி விடுவான். இப்படி 2 வார்த்தை வருது. ஆனா சஹீஹான உறுதியான அறிவிப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் இந்த அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வார்த்தையை பொருட்படுத்தாம சொல்லுவாங்கிற வார்த்தை இல்லை. எப்படி, எது மட்டும் வருது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தையை ஒரு மனுஷன் பொருட்படுத்தாம சொல்லிடுவான், அதனால அவன் நரகத்துக்கு போவான். இது மட்டும்தான் உறுதியான அறிவிப்பாளர்கள் வழியா வந்திருக்கு. இது மட்டும்தான் சஹீஹானது. இது சஹீஹாக முஸ்லிம்ல மற்ற கிதாபுகள்ல அறிவிப்பு இருக்கு, நல்லா விளங்கிக்கோங்க. புகாரில அல்பானி அவர்கள் சொல்லக்கூடிய இதுல 2 வார்த்தை இருக்கு. அதுல ஒரு வார்த்தை பொருட்படுத்தாமல் கெட்ட வார்த்தையை சொல்லிடுவான், அதனால் நரகத்துக்கு போவாங்கிறது நம்பகமான அறிவிப்பாளர்கள் வழியாக அது மட்டும் வந்திருக்கு. இது சரி. ஆனா அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வார்த்தையும் பொருட்படுத்தாம சொல்லிடுவான், அதனால் அல்லாஹ் அவனுக்கு அந்தஸ்து கொடுப்பான்னு புகார்ல வருதே, இத நம்பகமான அறிவிப்பாளர்கள் யாரும் நபிகளாருடைய சொல்லா சொல்லவில்லை. அப்ப நபிகளாருடைய சொல்லா இந்த அறிவிப்பாளர் இதுல சேர்த்திருக்கிறது தப்பா சேர்த்துட்டாரு. இது நபித்தோழருடைய சொல்லாகத்தான் அறிவிப்புகள்ல வந்திருக்கு. அப்ப வேறுபடுத்தி காட்டுறாங்க. அல்லாஹ்வுக்கு பிடிச்ச வார்த்தையே சர்வசாதாரணமா சொல்லி அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துவாங்கிற வார்த்தை நபியுடைய சொல்லல்ல, அது நபித்தோழருடைய சொல்லு.
ஆனா அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தையை ஒரு மனுஷன் சர்வசாதாரணமா சொல்லி நரகத்தில் விழுந்துருவாங்கிறது நபியுடைய சொல்லா வந்திருக்கு. இந்த அறிவிப்பாளர் நபித்தோழருடைய சொல்லையும் நபிகளாருடைய சொல்லையும் ஒன்னா சேர்த்து ஒன்னாக்கி விட்டாரு. இதைத்தான் அல்பானிமா வேறுபடுத்தி சொல்லி இருக்கிறாங்க. இதை இவர் எப்படி சொல்லிட்டா இந்த ஹதீஸ் அல்பானி மறுத்துட்டார். ஹதீஸ்ல ஒரு பகுதியை அல்பானி இமாம் ஏத்திருக்கிறாங்க, அதை சஹீஹ்ங்கறாங்க. அதை இவர் இருட்டடிப்பு பண்ணிட்டு இவர் எப்படி சொல்றாரு, இந்த மொத்த ஹதீஸை அல்பானி இமாம் மறுத்துட்டார். இப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், இப்போ ஒரு அடியான் கெட்ட வார்த்தையை சர்வசாதமா சொன்னா கூட அல்லாஹ் நரகத்தில் போட மாட்டானா, போடுவாங்கிற இந்த ஹதீஸ் பலகீனமா? ஆனா நபி சொல்லியிருக்காங்க சஹீஹ். ஆனா இவர் அல்பானி இமாம் இப்படி சொன்னார்னு அல்பானி இமாம் சொல்லாததை சொல்லி மக்கள்கிட்ட எப்படிப்பட்ட ஒரு கருத்தை இவர் பதிய வைக்கிறார். இமாம் அல்பானி சொன்னது என்ன, இவர் சொல்ல எதுக்கு இந்த வேலையை செய்றீங்க, பிஜே அவர்கள் ஏன் இந்த வேலையை செய்றீங்க, விடுங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படுங்க. எல்லாரும் மௌத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம், எல்லாரும் மௌத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நான் பேசுறேன், நாளைக்கு நான் இருப்பேனான்னு சொல்ல முடியாது. நீங்க இவ்வளவு வேலை பண்ணியிருக்கீங்கல்ல, நீங்க சொன்ன அந்த 12 செய்தியில எத்தனை செய்தி நபியுடைய சொல் என்று அல்பானி இமாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அது சஹீஹ் கிடையாது, ஹசன் சொல்லி ஏற்றிருக்கிறார் அல்லது சஹீஹ்னு சொல்லி இருக்கிறார். மொத்தத்திலே இமாம் அல்பானி அவர்கள் பலகீனமானதுன்னு சொல்லி இருப்பார். பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 அதிகபட்சம் 4க்குள்ள தான் இருக்கு, அவ்வளோ. மீதமுள்ள செய்தியெல்லாம் அல்பானி இமாம் ஏற்றுக்கொண்ட செய்தி. இப்போ நீங்க எவ்வளவு ஃபித்னாக்கள் இந்த ஹதீஸ்கள் மேல நபிகளாருடைய சொல் மேல நீங்க ஏன் இவ்வளவு வன்மம் உங்களுக்கு நபிமொழிகள் மேல? பிஜே உங்களுக்கு இவ்வளவு வன்மம் ஏன், இவ்வளவு பதட்டம் ஏன், இவ்வளவு குழப்பம் ஏன்? கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறதுக்கா? இப்போ நான் கேட்குறேன், நீங்க உண்மையான நியாயமானா இருந்தால் அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் கேட்ட இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க சொன்ன அந்த 12 செய்திக்கும் அல்பானி என்ன சொன்னார், நீங்க என்ன சொன்னீங்கிறத எடுத்து போட்டு போட்டு விளக்கி இருக்கிறோம். இல்லைன்னா திருந்துங்க. இப்படியே மௌத்தா போனால் அல்லாஹ் விடுவானா? நான் கேட்குறேன், இமாம் மேலே பொய் சொல்லி சஹீஹான ஹதீஸ்கள் மேலாம் சந்தேகத்தை ஏற்படுத்தி இந்த வேலையை செஞ்சுட்டு மௌத்தா போனால் அல்லாஹ் விடுவானா? அல்லாஹ் நரகத்தில் போட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? அல்லாஹ் பாதுகாக்கணும், வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு நரகத்தை கொடுக்க வேண்டாம், உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து நீங்கள் சொர்க்கவாசி ஆகணும். அதுக்கு தான் நம்ம விரும்புகிறோம். பயப்படுங்க. அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் ஏன் இந்த வேலையை பண்ணீங்க? அல்ல எதனால் செஞ்சீங்க? எவனாவது உங்களை ஏமாத்திட்டானா? இல்லாத பொல்லாத சொல்லி பக்கத்தில் சொல்லி கொடுத்து அவனை நம்பி நீங்கள் மோசம் போயிட்டீங்களா? அதையாவது சொல்லிடுங்க. இதைத்தான் நம்ம கேட்குறோம். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சொல்லுங்கம்மா. அறியாமை காலத்தில் விபச்சாரம் புரிந்த பெண் குரங்கொன்றை குரங்குகள் பல சூழ்ந்து கொண்டு கல்லறிந்து தண்டிப்பதை கண்டேன். நானும் அவனுடன் சேர்ந்து கல்லறிந்தேன். ஒரு புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் 3849வது எண். இந்த ஹதீஸ் சரிதானான்னு சொல்லி கேட்கிறாங்க. முதல் இது ஹதீஸ் கிடையாது. ஹதீஸ்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல், செயல், அங்கீகாரம், இதான ஹதீஸ். இது நபிகளாருடைய சொல்லா வந்திருக்கா? இல்லை. சஹாபாக்கள் யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. நபியும் சொல்லவில்லை, சஹாபாக்களும் சொல்லலை. இது யாரோ ஒருவர், அதாவது சஹாபியாவும் இல்லாம நபியாவும் இல்லாம ஆனா அறியாமை காலத்தை அடைஞ்சிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் சொல்லக்கூடிய தகவல். இதை நம்புறது நம்ம மேல கடமையா? சொல்லுங்க, இதை நம்புறது நம்ம மேல கடமையா? கடமை இல்லை. நபிகளார் சொல்றதா வரக்கூடிய செய்தியை நம்புறது நம்ம மேல கடமை. அப்ப கேள்வி கேட்கலாம், அப்பயே இமாம் புகாரி அவங்க அதை கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. இது அறியாமை கால கலாச்சாரங்கிற தலைப்புல இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இதை கொண்டு வர்றாங்க. இந்த செய்தியை நிறைய பேர் தப்பா சித்தரிக்கிறாங்க. என்னன்னா, அறியாமை காலத்தில் ஒரு குரங்கை நான் கண்டேன், ஒரு குரங்கை நான் கண்டேன், அந்த குரங்குகளோடு இன்னொரு குரங்கு விபச்சாரம் செய்தது, அப்போது மற்ற குரங்குகள் எல்லாம் அந்த குரங்கின் மீது கல்லை எறிந்தது அப்படின்னு இந்த செய்தி சொல்றதாக விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த கருத்தை இந்த செய்தி சொல்லலை.
இந்த வார்த்தையை நீங்க நல்ல நேரடியா வாசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த செய்தியுடைய உண்மையான அர்த்தம் உங்களுக்கு விளங்கிடும். ராயித்து ஃபில் ஜாஹிலியத்தி கிருததன், அறியாமை காலத்தில் இஜ்தமா அலைஹா கிருதத்துன் கது ஜனத், இந்த வார்த்தை கொஞ்சம் முன்ன பின்ன மாறி வருது. ஆனா எப்படி, என்ன அர்த்தம்? அறியாமை காலத்தில் ஒரு குரங்கை நான் பார்த்தேன், அந்த குரங்குடன் மற்ற குரங்குகள் சேர்ந்து விபச்சாரம் செய்வதை பார்த்தேன். ஒரு குரங்குடன் மற்ற குரங்குகள் சேர்ந்து விபச்சாரம் செய்வதை பார்த்தேன். ஃபரஜமூஹா, அப்போது அவர்கள் அந்த குரங்கின் மீது கல்லை எறிந்தார்கள். வரஜம்துஹா மஅஹும், அவர்களுடன் நானும் சேர்ந்து அந்த குரங்கின் மீது கல்லை எறிந்தேன். இப்ப அவர்கள் எறிந்தார்கள் தான் இருக்கு, குரங்குகள் எறிந்ததுங்கிறது நேரடியா இல்லை. நல்லா விளங்கிக்கோங்க. நிறைய பேர் அதை தப்பாவே புரியுறாங்க. ஃபரஜமூஹா அப்படின்னு தான் இருக்கு. ஃபரஜமூஹான என்ன, அவர்கள் எறிந்தார்கள் தான் இருக்கு, குரங்குகள் எறிந்தனன்னு இருக்கா இல்லை. ஆனா நிறைய பேர் தப்பா விளங்கிட்டு என்ன செய்யறாங்க, ஒரு குரங்கு இன்னொரு குரங்கு சேர்ந்து விபச்சாரம் பண்ணது, அப்போது மற்ற குரங்குகள் எரிந்ததுன்னு அர்த்தம் கொடுக்குறாங்க. குரங்குகள் எரிஞ்சிச்சுன்னு வார்த்தையே இல்லையே, அவர்கள் எரிந்தார்கள் இருக்கு. இந்த ஹதீஸை எந்த தலைப்புல இமாம் புகாரி அவங்க கொண்டு வர்றாங்க? அறியாமை கால மக்கள் கலாச்சாரம். அப்ப அவர்கள் எரிந்தார்கள்னா யாரு? அறியாமை கால மக்கள் எரிகிறாங்க. ஒரு குரங்கு மற்ற குரங்குகளும் சேர்ந்து விபச்சாரம் செய்யறத மக்கள் பார்க்கும்போது இது கெட்டதை செய்யுதுன்னு சொல்லி எரிகிறாங்க. நம்ம எரிவோம் இல்லையா? விலங்குகள் சில காரியங்களை செய்யும் போது கல்லை எடுத்து எறிவோமா இல்லையா? அப்ப இது அறியாமை காலத்திலேயே இது ஒரு அனாச்சாரமாக அசிங்கமாக மக்கள் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த காரியத்தை குரங்கு செய்யும் போது கூட கல்லால் அடிச்சு விரஞ்சிருக்காங்க. நானும் சேர்ந்துக்கிட்டு கல்லால் அடிச்சு விரட்டின இந்த குரங்குகளை. இதுதான் நான் பார்க்கும்போது எனக்கு நேரடியாக தெரிகிறது. அப்ப இதுல கருத்து பிழை ஒண்ணுமே இல்லையே. இப்ப குரங்குகள் எப்படி கல்லெறியும் அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அதிகம் கிடையாது. இப்படித்தான் நாம புரிகிறோம். அதற்கு இடம் தரக்கூடிய வகையில தான் அந்த வார்த்தைகளும் இருக்கின்றது. நேரடியாக குரங்குகள் எரிஞ்சிச்சு அப்படிங்கிறது ஹதீஸ்ல இல்லை, அந்த வார்த்தையில இல்லை, அந்த அறிவிப்புல இல்லை. அது இவங்களாக புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, கல்லை எரிந்ததும் குரங்குகள் தான், விபச்சாரம் செய்ததும் குரங்குகளா, கல்லை எரிந்ததும் குரங்குகளா. இதுதான் அந்த செய்தியுடைய நிலவரம். இறுதியாக நான் சொல்கிறேன் என்னன்னா, அதாவது அல்பானி புகாரி முஸ்லிம் உள்ள ஹதீஸ்களை பலகீனம்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது சொல்லித்தான சகோதரர் பிஜே அவர்கள் அவருடைய ஹதீஸ் மறுப்பை நியாயப்படுத்துறார். ஆதாரமற்ற அல்பானியை போன்று விமர்சனம் செய்யாமல் குருட்டுத்தனமாக மனோ இச்சைப்படி ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய இவர் அல்பானியுடைய இந்த காரியத்தை தானே மேற்கோள் காட்டுறார், தனக்கு ஆயுதமா பயன்படுத்துறார். ஆனா அல்பானி இமாம் புகாரி முஸ்லிம் உள்ள இந்த ஹதீஸ்களை விமர்சனம் பண்ணும் போதே அவங்க கடைசி ஒரு வார்த்தை சொல்றாங்க, அதை நான் படிச்சு காட்டி என்னுடைய உரையை முடிச்சிடறேன். இதுதான் பிஜேவுக்கும் பதில். இன்னல் அல்பானிய கது தான, அதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹதீஸை பத்தி நான் விரிவா விளக்கிட்டேன். திஃபான சுன்னா, நபி மொழியில தப்பான கருத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த அறிவிப்புகளில் உள்ள குறைகளை நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். ஃபகது தபையன, எனவே தெளிவாக இருக்கும் லி குல்லி தி பசீரத்தின் அன்னனி லம் வஹ்கிம் ஆக்லி, நான் என் அறிவை பயன்படுத்தி ஹதீஸை மறுக்கவில்லை. அல்பானி இமாம் சொல்றாரு, நான் புகாரி முஸ்லிம் உள்ள இந்த செய்தியை நான் குறை சொல்லி இருக்கிறேன், விமர்சனம் பண்ணி இருக்கிறேன். இதை சிந்திக்கக்கூடியவருக்கு தெரியும் நான் என் அறிவை வச்சு நான் ஹதீஸை மறுக்கல, அவ் ரயி அல்லது என்னுடைய சொந்த சிந்தனையை வச்சு நான் ஹதீஸை மறுக்கல. எப்படி மறுக்கிற மாதிரி, கமா யஃபஅலு அஹ்லுல் அஹ்வாயி கதீமன் வ ஹதீஸன், ஆரம்ப காலத்திலையும் இப்ப தற்காலத்திலையும் மனோ இச்சைவாதிகள் ஹதீஸை மறுக்கிறாங்கல்ல, இந்த பிஜே மாதிரியான ஆட்கள், இவங்க மறுக்கிறாங்களே ஹதீஸ்கள், அப்படி நான் மறுக்கவில்லை. வ இன்னமா தமஸ்ஸக்து பிமா காலஹுல் உலமாஉ ஃபி ஹாதர் ராவி, குறிப்பிட்ட இந்த அறிவிப்பாளர் விஷயத்தில் உலமாக்கள் அறிஞர்கள் சொன்ன கருத்துக்களை கொண்டுதான் என்னுடைய விமர்சனங்கள் நான் முன் வச்சிருக்கேன். ஒமா தக்தலீஹி கவாயிதுஹும் ஃபி ஹாதல் இல்மி ஷரீஃப், இந்த உயர்ந்த ஹதீஸ்களையுடைய விதிகளுக்குள்ள நின்றுதான் நான் இந்த செய்திகளை குறை கண்டிருக்கிறேன். ஓ முஸ்தலஹிஹி மின் ரத்தி ஹதீஸில் லைஃப்
லைஃபான ஹதீஸை மறுக்கிறதுக்குன்னு உரிய அந்த முறையான விதிகளை நின்றுதான் குறிப்பா இது ஹாலஃபத்தை அந்த பலகீனமான அறிவிப்பாளர் வேறொரு நம்பகமானவருக்கு மாற்றமாக அறிவிச்சதுனால தான் நான் இந்த செய்திகளை குறை கொண்டேனே தவிர மற்றபடி வழிகேடர்கள் மனோ இச்சைவாதிகள் மறுக்கிற மாதிரி நான் மறுக்கல. அதனால வலி கைலா எத்தகவ்வல முத்தகவ்விலும் அவதூறு சொல்ற எவனும் சொல்லிடக்கூடாது நான் புகாரி முஸ்லிம்ல ஹதீஸை மறுத்திருக்கிறேன்னு சொல்லி. அவ் யகூல காயிலுன் மின் ஜாஹில், ஒரு முட்டாள், அவ் ஹாசிதுன் பொறாமைக்காரன், அவ் முஹரிதுன் அல்லது இந்த மனோ இச்சைவாதி, இவெல்லாம் இதை ஆயுதமா பயன்படுத்திக்கிறாத, நான் செஞ்ச இந்த காரியத்தை நீ பயன்படுத்திக்கிறாத, நான் செஞ்சது வேற நீ செய்யறது வேற, என்ன நீ ஆயுதமா பயன்படுத்தாதுன்னு யார் சொல்லிட்டா? அல்பானிமா அப்பவே சொல்லிட்டார். அந்த வேலையை தான் இப்போ யார் செஞ்சுருக்கா? பிஜே என்ன செஞ்சுருக்காரு, சிறப்பான முறையில் செய்து முடித்திருக்கிறார். அல்லாஹ் அவருக்கு நல்ல அறிவை கொடுக்கட்டும். நாம் இதில் இருந்து நம்ம படிப்பினை பெற்றுக்கொண்டு நாம் இந்த ஹதீஸ் மறுப்பு விஷயத்தில் மிக கவனமாக இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தெளிவான அறிவை கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.